வணக்கம் நண்பர்களே. இது 3 முடிச்சு நாவல். முழு நிலவு மெதுவாக தன் கீற்றுகளை உள்வாங்க கதிரவன் அடிவானத்தில் செக்கச் செவேலென்று தலை காட்டியது. ஆதிரா என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு கழித்து படுத்து கிடந்தாள். அவளின் முகம் சுவரை பார்த்து கொண்டிருந்தது. அவளின் முதுகுக்கு பின்னால் நந்தன் படுத்திருந்தான். படுக்கையில் எவ்வளவு தூரத்தில் தள்ளி படுத்திருக்கிறான் என்பது ஆதிராவுக்கு தெரியவில்லை. திரும்பி பார்க்க அவளுக்கும் விருப்பமில்லை. ஆதிராவின் மனது இந்த அதிகாலை குளிர் பொழுதில் கொதித்து கொண்டிருந்தது. இவ்வளவுதானா? இதற்காக இத்தனை ஆர்ப்பாட்டமா, அமர்க்கலமா? கிட்டத்தட்ட 3 மாத கால ஏற்பாடு என்று நினைத்து கொண்டே படுத்திருந்தாள் ஆதிரா. கதவை திறந்து கொண்டு அறையை விட்டு வெளியே செல்லலாமா, இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருப்போமா, செய்வது புரியாமல் குழம்பினாள். தள்ளி படுத்திருந்தான் நந்தன். விழித்துதான் இருந்தான். தூங்கினால் தானே விழிக்க? கோபமா கழிவிறக்கமா எதுவென்றே தெரியாது. ஆனால் அவனின் மனம் ஒரு நிலையில் இல்லை. மெல்ல உடலையும் முகத்தையும் வலது பக்கம் திருப்பி பார்த்தான். ஆதிராவை பார்த்தான். அவள் முதுகு அழகாக தெரிந்தது. அவளின் கூந்தல் தலையணையில் பரப்பி கிடந்தது. மெல்ல கை நீட்டி அவளின் தோலை தொட்டான். விசுக்கென்று திரும்பி அவள் எரித்து விடுவது போல பார்த்தாள். கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா? படித்தவர் தானே. கங்குகளாக வார்த்தைகள் அவன் மீது வந்து விழுந்தன. அரைந்து விடலாம் போல இருந்தது நந்தனுக்கு. கட்டிலை விட்டு கீழே இறங்கினா. ஆடைகளை சரி செய்து கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்து முகம் கை கால்களை கழுவி விட்டு துண்டால் துடைத்து கொண்டு அறைக்குள் வந்தான். அப்பொழுதும் ஆதிரா அப்படியே தான் படுத்திருந்தாள். எழுந்திர ஆதிரா, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் போய் காப்பி கொண்டு வரேன். காப்பி கேட்டேனா? ஏன் அடுத்தவங்க விஷயத்தில் இவ்வளவு அக்கறை? ஆதிரா, என்ன பிரச்சனை உனக்கு? வெங்காயம். அவன் கேட்டு முடிப்பதற்குள் வார்த்தை அவன் முகத்தில் மோதியது. ஏய்! குரலை உயர்த்தியவன் அடக்கி கொண்டு கதவை திறந்து வெளியில் வந்தான். ஹாலில் அம்மா, அக்கா, ஆதிராவுக்கு துணைக்கு இருந்த அவளின் உறவு பெண், அக்கா மகள்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பாருப்பா, மாமாவை 8 மணிக்கு எந்திரிக்கவா வேண்டாமான்னு யோசிக்கிற மாமா 5 மணிக்கே எழுந்துட்டாங்க. கேலி செய்தனர் அவர்களின் மகள்கள். ஏய், சும்மா இருங்கடி என்று அக்கா. நந்தா, காப்பி தரவா என்றாள். உள்ளே போய் 2 கப்பில் காப்பி கொண்டு வந்து தம்பி முன் நீட்டினாள். உள்ளே போய் சாப்பிடு, ஆதிராவுக்கும் கொடு, விழித்தான் நந்தன். இன்னும் 4-5 நாட்களுக்கு இப்படித்தான் முழித்து பார்ப்பான், அப்புறம் சரியாகும் என்று நினைத்த அக்கா, போடா, காப்பி ஆறப்போகுது, சொல்லியவாறே அரை கதவை திறந்து விட்டாள். ஒன்றும் சொல்லாமல் உள்ளே சென்றவன் என்ன செய்வது என்று புரியாமல் ஒரு கப்பை மேஜை மேல் வைத்துவிட்டு நாற்காலியில் உட்கார்ந்து காப்பியை பருகினான். கையாள்வதை ஏற்றுக்கொண்டு இணங்கி இயக்குவதும் இன்பமான வாழ்க்கையின் சூட்சுமம் என்பது நிறைய பேருக்கு புரிவதில்லை. நேற்று தான் நந்தனுக்கும் ஆதிராவுக்கும் திருமணம் முடிந்தது. பெற்றோர்கள் பார்த்து முடித்த திருமணம். நந்தன் MBA முடித்து போட்டித் தேர்வு எழுதி வெற்றி பெற்று குரூப் 1 அரசு அலுவலராக உள்ளான். ஆதிரா இன்ஜினியரிங் முடித்து போட்டித் தேர்வு எழுதினாள். 2-3 முறை முயன்றும் எட்டவில்லை. முயற்சியை விட்டுவிட்டு பன்னாட்டு கம்பெனி ஒன்றில் வேலை பார்க்கிறாள். கணிசமான சம்பளம். இரு வீட்டாருக்கும் பரஸ்பரம் பிடித்து பெண் மாப்பிள்ளை ஒப்புதலுடன் தான் திருமணம் நடைபெற்றது. இரவின் முதல் சந்திப்புக்கு முன்பே அவர்களுக்குள் சிக்கல் உண்டாகியிருந்தது. இருவரும் ஒரே நேரத்தில் தான் அறைக்குள் வந்தார்கள். பால் சோம்பு கொடுத்து பெண்கள் அனுப்ப ஆதிரா உள்ளே வரவில்லை. அவள் உள்ளே வந்ததும் தொட்டும் தொடாமல் தோல் தாங்கி நந்தன் அரவணைக்கவும் இல்லை. ஆதிரா, என்ன படிச்சிருக்க? எந்த காலேஜ்? இதென்ன இன்டர்வியூவா? கேட்குறத பாரு. மனதுக்குள் நினைத்து கொண்டே, என்னோட ஜாதகத்தோட எல்லா விவரத்தையும் எங்கள் அப்பா எழுதி கொடுத்திருந்தாரு. சூடாக இருந்தன அவளின் வார்த்தைகள். இல்லை, வந்து கேட்டேன், அசடு வழிந்தான் நந்தன். ஒரு நிமிட மௌனத்துக்கு பின் மெதுவாக கேட்டான், படுக்கலாமா? ஒரு கணம் அவனை ஏறிட்டு பார்த்தாள். விருட்டென்று எழுந்து இரவு உடைகளுடன் குளியல் அறைக்குள் நுழைந்து கதவை ஓங்கி மூடினாள். நிச்சயதார்த்தம் முடிந்து திருமண ஆடைகள் வாங்க பெரியோர்களால் முடிவு செய்து கடைக்கு போனார்கள். முதலில் ஆதிராவுக்கு பட்டுப்புடவை பார்த்தார்கள். நந்தன் மெல்லிய கனகாம்பர கலரில் பிரவுன் சரிகை பின்னலிடப்பட்ட புடவையை ஆதிராவிடம் எடுத்து காட்டினான். இடது கையில் வாங்கியவள் அதை ஒரு ஓரமாக வைத்தாள். அந்த புடவையை அவள் முழுவதுமாக பார்த்தது போலவே தெரியவில்லை. ஆதிரா ரோஜா வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய புடவையை தேர்ந்தெடுத்தாள். எல்லாருக்குமே பிடித்திருந்தது. நந்தனுக்கும் ரொம்ப பிடித்திருந்தது. ஆதிரா தன்னிடம் காட்டி பிடித்திருக்கிறதா என்று கேட்பாள் என்று நினைத்தான். அப்படி எதுவும் நடக்கவில்லை. சற்று ஏமாந்துதான் போனான். அடுத்து நந்தனுக்கு ஆடை தேர்வு செய்ய வேண்டும். அவன் பாட்டுக்கு அந்த செஷனுக்கு போய்விட்டான். ஆதிராவின் மனதில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. என்னை கூப்பிடாமலே போகிறான், ரொம்ப திமிர் பிடிச்சவன் போல.
நிச்சயதார்த்தம் முடிந்த மறுநாள் நந்தன் பகல் 11 மணி அளவில் ஆதிராவுக்கு ஃபோன் பண்ணினான். அடுத்து நந்தனுக்கு ஆடை தேர்வு செய்ய வேண்டும். அவன் பாட்டுக்கு அந்த செஷனுக்கு போய்விட்டான். ஆதிராவின் மனதில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. என்னை கூப்பிடாமலே போகிறான், ரொம்ப திமிர் பிடிச்சவன் போல. நிச்சயதார்த்தம் முடிந்த மறுநாள் நந்தன் பகல் 11 மணி அளவில் ஆதிராவுக்கு ஃபோன் பண்ணினான். பதிவு செய்யப்பட்ட ஆதிராவின் எண்களை அழுத்தும் போது நந்தனின் மனதில் வித்தியாசமான உணர்வு, மகிழ்ச்சி. மனதில் மட்டுமல்ல, உடம்பு முழுவதும் உள்ளும் புறமுமாக நிரம்பி வழிந்தது. ஆதிராவுக்கும் அப்படித்தான் இருந்தது. செல்போனில் நந்தனின் எண்களோடு அவனின் பெயரும் சேர்ந்து ஒளிர்ந்தபோது இன்னது என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உணர்வு அதிர்ந்து ஆனந்தித்தது. அவர்தான் கூப்பிடுகிறார் என்ற எண்ணம் மனதுக்குள் வந்தவுடன் அவர் என்று ஒருமுறை நினைத்து பார்த்தாள். நினைத்ததோடு மட்டுமில்லாமல் அவர் என்று ஒருமுறை மெதுவாக மென்மையாக சொல்லியும் பார்த்தாள். அவர் எத்தனை அழகான வார்த்தை! இனிய இசையை கேட்பது போல லேசாக விழி மூடி மகிழ்ந்தாள். சாதாரண சொல். தெரிந்து தெரியாத உறவு, உறவில்லாத எந்த ஆண்மகனையும் பிறரிடம் குறிப்பிடும் பொழுது அவர் என்று தானே சொல்லுவோம். அதே அவர் என்ற சொல்தான் இன்றும். இல்லை, இந்த அவர், இப்பொழுது நான் சொல்லும் அவர் என்னுடைய அவர், எனக்கு மட்டுமே சொந்தமான அவர். இந்த அவர் ஸ்பெஷல் அவர். இன்னும் அவள் மனம் ஏதேதோ சொன்னது. ஐயையோ, ரிங்டோன் முடிய போகுது என்று நினைத்தவளாக ஹலோ என்றாள். அவள் உதிர்த்த வார்த்தை அவளுக்கே கேட்டதா என்று சந்தேகம். அந்த அளவுக்கு மெதுவாக மென்மையாக அவள் ஹலோ சொன்னாள். எதிர்முனையில் இருந்த நந்தனுக்கு கேட்டதா இல்லையா தெரியவில்லை. இப்பொழுது நந்தன் சொன்னான். ஹலோ சத்தமாக கூப்பிட்டான். என்னது, இப்படி யாரோ 3ஆம் மனிதரை கூப்பிடுவது போல சத்தமாக கூப்பிடுகிறார்? கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியாதவர் என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுதே முன்பை விட சத்தமாக ஹலோ என்று அழுத்தி கூப்பிட்டான். சில நொடிகளுக்கு முன் ஏதோ இன்ப பரவசத்தில் இருந்து உடல் முழுவதும் இப்பொழுது என்ற உணர்வுதான் பரவி கிடந்தது. நந்தன் அலைபேசியை அணைத்துவிட்டு மீண்டும் ஆதிராவை அழைத்தான். ஒளிரும் எழுத்துக்களை பார்த்துவிட்டு அவன்தான் எடுக்கவா வேண்டாமா என்று யோசித்தவரை போனை இயக்கி இயல்பான குரலில் ஹலோ என்றாள். என்ன, கூப்பிட்டால் எடுக்க மாட்டியா என்று நந்தன் சாதாரண குரலில் கேட்டான். ஆசையா பேசணும் போல இருந்தது, கூப்பிட்டேன். போனை எடுத்து நீ பேசவே இல்லையே என்றான். குற்றம் கூறுகிறானா, குறை காண்கிறானா? புரியவில்லை ஆதிராவுக்கு. அவனாக மாறி 2-3 நிமிடங்களாகிவிட்டது. நான் வேலையாக இருந்தேன், அட்டன் பண்ண முடியவில்லை. லேசான குரலில் சொல்ல நினைத்தால், ஆனால் அது சற்றே காரமாக வெளிவந்தது. நான் என்ன சும்மா இருக்கிறேன்னு நினச்சியா? கேட்டுவிட்டு உடனே பேச்சை மாற்றினான். முதலில் திருமண நிச்சயதார்த்தத்துக்கு பின் பேசுகிற பேச்சா இது? மனசில் நிறைந்து கிடக்கிற காதலை அவளிடம் காட்டியிருக்க வேண்டாமா என்று நினைத்து செயல்படுத்த கருதினான். நேற்று நிச்சயதார்த்தம் முடிந்து விடை பெற்று எங்கள் ஊருக்கு திரும்பி வரும்பொழுது மனசெல்லாம் உன் நினைப்பு தான் ஆதிரா. திக்கி திணறி சொல்லி முடித்தவன், சபாஸ்டா நந்தன், நல்லா சொன்னாய். ஆதிரா மகிழ்ந்து போயிருப்பாள் என்று மனமாற நினைத்து கொண்டவன் ஆதிராவின் பதிலுக்கு காத்திருந்தான். அவள் வேண்டுமென்று 1 நிமிடம் கழித்து என்றாள். நீ நினைச்சியா ஆதிரா? காதலில் தோய்ந்து வந்தது கேள்வி. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அவனை நினைத்து நினைத்து மருகி கொண்டிருந்த ஆதிரா இப்படி சொன்னதுமே நந்தனுக்கு பொசுக்கென்றானது. இதற்கு பெயர்தான் ஈகோவா? அதன் பின் நந்தன் கசியும் பொழுது ஆதிரா முறுக்கிக் கொள்வதும், ஆதிரா பொங்கும் பொழுது நந்தன் தண்ணீர் ஊற்றுவதுமாக அவர்களின் தொடர்பு இருந்தது. ஒரு வெள்ளிக்கிழமை ஆதிராவின் உடம்பும் மனதும் காரணம் இல்லாமல் உற்சாகமாக இருந்தது. மனது முழுவதும் நந்தன் பரவி கிடந்தான். அவனோடு பேச வேண்டும் போல இருந்தது. அவளின் ஆசை மனதை நந்தனுக்கு சொல்லாமலேயே அவனிடமிருந்து ஆதிராவுக்கு அழைப்பு வந்தது. ஆச்சரியப்பட்டு போனால், எப்படி இது? நந்தனுக்கு இந்த நொடியில் என் மனது எப்படி புரிந்தது? யார் சொன்னது? இதுதான் காதலா? இதுதான் அன்பா? வானுக்கும் பூமிக்கும் குதிக்கலாமா? குதிக்காமலேயே குதித்தாள். சிறகு இல்லாமலேயே பறந்தாள். உடம்பெல்லாம் மனசெல்லாம் தேன் பாய்ந்தது. ஹலோ என்றால் அவள் சொன்ன வார்த்தை அவளுக்கே இனித்தது. ஆதிரா என்றான் நந்தன். ஆதிரா, இந்த பெயர் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பெயர் வைத்த தன் பெற்றோரிடம் நிறைய தடவை தன் மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறாள். ஆதிரா குறுக்கியும் நீட்டியும் இல்லாமல் நந்தன் புதுவகையாக உச்சரித்தது பிடித்த இசைத்துணுக்கை கேட்டது போல இருந்தது. என்ன ஆதிரா என்றவுடன் நந்தன்,
இல்லை இல்லை நந்துன்னு சொல்வான்னு எதிர்பார்த்தேன். இதை கேட்டவுடன் கலுக்கென்று சிரித்தாள். ஜோக்கா சொல்கிறேன் சிரிக்கிற. நீங்கள் நினச்சதை நான் சொல்வேன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? சாதாரணமாகத்தான் கேட்டாள். அவளுக்கு தெரியாது அதில் சனி உட்கார்ந்திருப்பது. அப்போ யார் நினச்சதை நீ சொல்லுவ? எதேச்சையாகத்தான் நந்தன் கேட்டான். காதல் படர்ந்து கொண்டிருந்த ஆதிராவின் மனதில் ஒரு ஓரமாக சுருக்கென்றது. என்ன கேட்கிறான்? என்னை சந்தேகிக்கிறானா? நான் நினைப்பதற்கு எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுமா? வார்த்தையில் மெல்லினம் சற்று குறைந்திருந்தது. அப்படியா? அந்த எத்தனையோ பேரில் நானும் இருக்கிறேனா? ஆதிரா பதில் எதுவும் சொல்லவில்லை. ஃபோனை வைக்கிறேன், எனக்கு வேலை இருக்கு. ஃபோனை வைத்து விட்டாள் ஆதிரா. திமிர்காரியா இருப்பா போல இருக்கே. இவளோட காலம்புறா வாழ்ந்துட முடியுமா? ஆரம்பமே இப்படி என்றால் போக போக ராட்சசி என்றவனின் மனதில் கோபமும் எரிச்சலும். இவன் நினைக்கிறதையெல்லாம் நான் நினைக்கணுமா? சரியான ஆதிக்க அதிகார மனுஷனாக இருப்பான் போல இருக்கே. ஆசையாக பேசலான்னு நினச்சா குதர்க்கமாக பேசுகிறானே. சந்தேக பேயோ? ஐயோ, தெரியாமல் இவனை நம்ம அம்மா அப்பா தேர்ந்தெடுத்துட்டாங்களா? முதல் சந்திப்பிலேயே ஆட்களின் மனதை படித்து விடுவதில் அப்பா கெட்டிக்காரர். நந்தனை சந்தித்து விட்டு வந்த அப்பா பையன் தங்கமானவன். இந்த மாப்பிள்ளை கிடைச்சா அது நம்ம பொண்ணோட அதிர்ஷ்டம்தான். பையன் பார்க்கவும் அழகாக கம்பீரமாக இருக்கிறான். நம்ம மகளுக்கு பொருத்தமாக இருப்பான். புகழ்ந்து தள்ளினாரே. அப்பா கணக்கு தப்பாயிடுச்சா? குழம்பினாள் ஆதிரா. எத்தனை அழகான அளவான காற்று நிரம்பிய பலூனில் குண்டூசி முனையின் ஓரம் பட்டாலே புஷ்ஷுன்னு போயிடுறது பலூன். அதை போலத்தான் மனித மனமும். எனக்கெல்லாம் ஈகோன்றதே கிடையாது என்று சொல்பவர்களும் ஏன் தான் இந்த ஈகோவால் சந்தோஷத்தை அழிச்சிக்கிறாங்களோ என்று நினைப்பவர்களும் கூட இப்படித்தான். ஈகோவாலேயே வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. அவங்கக்கிட்ட அது இருக்கிறது அவங்களுக்கே தெரியறதில்ல. நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குது. அடுத்தவங்களுக்கு 1000 சொல்கிறவங்க தனக்கும் ஒரு வார்த்தை சொல்லிக்கணும். ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் ஆசையோடு ஃபோனை கையில் எடுப்பார்கள் ஆதிராவும் நந்தனும். உரையாடல் சீக்கிரமே நிறைவு பெற்று செல்போன் முதிகள் டொக் என்று அறையை வாங்கி கொண்டு படுத்துவிடும். ஆதிராவும் நந்தனும் ஒருவர் மீது ஒருவர் காதலும் மயக்கமுமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் பேசதான் தெரியவில்லை. எப்படி வெளிப்படுத்துவது என்றுதான் புரியவில்லை. இயல்பாக இருக்க தெரியவில்லை. அவரவர் வீட்டில் இருவருமே ஒரே பிள்ளை. உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை. அக்கம் பக்கம் யாரிடமும் பழக்கமில்லை. படிக்கின்ற காலத்தில் ஒரு சின்ன வட்டம். அப்பவும் என்ன பேசி எப்படி பழகி நட்பை தெரிவித்தார்களோ புரியவில்லை. வீட்டிற்கு விருந்தினர் வந்தால் அறைக்குள்ளேயே முடங்கி விடுவார்கள். பசி வயிற்றை கிள்ளினால் கூட எல்லாருமே போய்விட்டார்களா என்பதை உறுதி செய்த பின் தான் வெளியே வருவார்கள். வெளி உலகத்திலிருந்த விசாரிப்பு, பேச்சு, சிரிப்பு, கடின சொற்கள், கேலி, கிண்டல், நகைச்சுவை இதையெல்லாம் எதிர்கொண்டவர்களால் தான் உலக அனுபவம் விரிவடையும். முடங்கி கிடக்கும் பிள்ளைகள் குறித்து பெற்றவர்களும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. என் பிள்ளை அனாவசியமாக யாரோடும் வச்சுக்க மாட்டான், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான் என்று பீத்தல் வேறு. மனது விரிவுதானே அவர்களுக்கு உலகத்தை சொல்லித்தரும். சின்னதிலே இருந்தே பிள்ளைங்களை 4 இடத்துக்கு கூட்டி போகணும். உறவுக்காரங்க வீட்டில் நல்லது கெட்டதுக்கு அழைச்சிட்டு போகணும். இது அத்தை, மாமா, அண்ணன், தம்பின்னு அறிமுகப்படுத்தணும். வகுப்பறையில் சக மாணவர்களோடு பழகி பெறும் அனுபவம் கொஞ்சம், உறவுகளிடம் பெறுவது கொஞ்சம், தொடர்பே இல்லாத வட்டாரமும் வழங்குவது கொஞ்சம் என்று பெறுவதில் கிடைக்கும் அனுபவம், உணர்வுகள் எத்தனை லட்சத்தை கட்டணமாக செலுத்தினாலும் எங்கும் பெற முடியாது என்பதை பெரியவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஒரு நாள் பள்ளிக்கூடத்திற்கு லீவு போட்டால் எதிர்காலமே இருட்டாயிடும் என்று வருந்தும் பெற்றோர்களும் உண்டுதான். ஆதிரா குளிப்பதற்கு தயாரானாள். தனக்கான ஆடைகளை பீரோவிலிருந்து தெரிவு செய்து கொண்டாள். இன்று மாலை மால் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வரலாமா? நந்தனின் பேச்சு கேட்டு அவனை திரும்பி பார்த்தாள். நந்தன் முகத்தில் சலனமே இல்லாமல் பார்வை சுவரில் மையமிட்டிருக்க மெல்ல சொன்னான். ஆதிராவுக்கு பொத்து கொண்டு வந்தது கோபம். எனக்கென்ன பெயர் இல்லையா? பெயர் சொல்லி அழைத்து சொல்லி இருக்கலாம். யாரிடமோ சொல்வது போல சொல்கிறார் என்று நினைத்த ஆதிரா எதுவும் சொல்லாமல் குளியலறைக்குள் நுழைந்து தாழ் போட்டு கொண்டாள். அகங்காரக்காரி, ஒருத்தன் நம்மளையும் மதிச்சு கேட்குறானே, நின்று பதில் சொல்வோன்னு இல்லாமல் யார்கிட்டயோ பேசுகிறான். பேசட்டும் என்பது போல போய்விட்டாளே. திமிர், உடம்பெல்லாம் திமிர் என்று பொறுமியவன் உடம்பெல்லாம் திமிர்னு எப்படி சொல்வது? நாம தான் தொட்டுக்கூட பார்க்கலையே என்று நினைத்தவனின் அதரங்கள் லேசான ஒரு முறுவலில் நெளிந்தது. 2 நொடிகள் முறுவல் மறைந்து முணுமுணுப்பு தான். அந்த பேச்சு அப்படியே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. திருமணத்திற்காக போடப்பட்டிருந்த லீவு முடிய இருவருக்குமே இன்னும் 4-5 நாட்கள் தான் இருந்தது.
திருமணத்துக்கு வந்திருந்த அக்கா குடும்பத்தோடு அவள் வீட்டிற்கு கிளம்பினாள். நந்தனின் பெற்றோரும் கோவில்களை சுற்றி பார்த்துவிட்டு 2-3 நாட்கள் கழித்து வருவதாக கூறி அவர்களும் தயாராகி இருந்தார்கள் கிளம்ப. சின்னஞ்சிறுசுகளை தனியாக இருக்கட்டும், இந்த தனிமை அவசியம் என்பது அவர்களின் எண்ணம். ஹனிமூன் பற்றி பேச்சு வந்தபோது இப்பொழுது வேண்டாம் என்று கூறிவிட்டான் நந்தன். எல்லாருமே போய்விட்டார்கள். வீடு அமைதியாக இருந்தது. தென்புற ஜன்னலிலிருந்து மென்காற்று வந்து கொண்டிருந்தது. சுகன்யா வந்து வாசல் தெளித்து கோலமிட்டாள். அரைக்கதவை மென்மையாக தட்டி ஒளி எழுப்பினாள். சுகன்யா அந்த வீட்டில் நெடுங்காலமாக பணிப்பெண்ணாக இருக்கிறாள். நல்ல பெண், மென்மையானவள். சைவம் அசைவம் இரண்டுமே அருமையாக சமைப்பாள். நந்தன் வீட்டோடு இணக்கமாக இருப்பாள். அவர்களும் இவளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கதவின் ஒலி கேட்டவுடன் நந்தன் வந்து கதவை திறந்தான். அண்ணா என்ன சமைக்கட்டும் கேட்டாள் புரியாமல். அவளை ஏறிட்டு பார்த்தான் நந்தன். இந்த கேள்வியை அவன் எதிர்கொள்வது புதிது. புரிந்து கொண்ட சுகன்யா சொன்னாள், விருப்பமானதை உங்ககிட்டையும் அன்னிக்கிட்டையும் கேட்டு சமைத்து கொடு என்று அம்மா சொல்லிவிட்டு போனாங்க, அதுதான் கேட்டேன். நந்தனுக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. சுகன்யாவிடம் ஆதிரை கை நீட்டிவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். சுகன்யா நின்ற இடத்திலேயே நின்று கொண்டு அண்ணி என்றாள். அதிசயத்தை திரும்பிய ஆதிரை எதிரே நின்ற சுகன்யாவை பார்த்தாள். மெல்லிய கோடு முறுவலாக உதட்டில் ஒட்டியிருக்க ஒரு தோழியைப் போல உணர்வை அவளின் உடல் உணர்த்தியது. அண்ணி, நான் சுகன்யா. நான் தான் நம்ம வீட்டில் வேலை செய்கிறேன். அம்மா ஊருக்கு போகும்போது சொல்லிட்டு போனாங்க, என்ன சமைக்கணும், எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட கேட்டுக்க சொன்னாங்க. என்ன சமைக்கட்டும் அண்ணி? ஏதோ நீண்ட நாட்கள் நெடுநாட்கள் பழகியவள் போல பேசினாள் சுகன்யா. சுகன்யாவின் பேச்சு உரிமையான அணுகுமுறை ஆதிராவுக்கு பிடித்திருந்தது. இப்படி உட்காருங்க சுகன் என்று பக்கத்தில் கிடந்த இருக்கையை காட்டினாள். நிற்கிற அண்ணி, நீ வா போனே கூப்பிடுங்க என்றால் சகஜமாக. சரி, உனக்கு என்ன சமைக்க வரும்? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ரெண்டுமே சமைப்பேன். ஒரு வாரமாக சாப்பிட்ருப்பீங்களே அண்ணி, பிடிச்சிருந்துச்சா? ஆதிராங்க என்று விழித்தாள். எங்கே நின்று நிதானமாக சாப்பிட்டாள். பசிக்காக அள்ளி போட்டு கொண்டாள். ஒருவேளை நந்தனோடு இயல்பாக பேசியிருந்தால் எல்லாமே கவனத்துக்கு வந்திருக்குமோ என்னமோ. ஆதிரா முழிக்கிறதை பார்த்து கழுக்கென்று சிரித்தாள் சுகன்யா. என்ன சுகன் சிரிக்கிற? குறைஞ்சது 3 மாதத்துக்கு எதுவுமே புரியாது. புலப்படாத ருசி மனம் தெரியாது. காலையா இரவா பொழுதா தெரியாது. கதவு மூடிய அறைதான் சொர்க்கம் உலகம். பொன்னூஞ்சல் ஆடும் பொழுதுகள் அண்ணி. இதெல்லாம் தெளிஞ்சு நிதானத்துக்கு வந்த பின்னாடி தானே சாப்பாடே புரியும். ஏய் சுகன், எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது கேலியாக சிரித்தபடி. சரி விடுங்க அண்ணி, என்ன சமைக்கட்டும் அதை சொல்லுங்க. மீன் செய்யலாமா சுகன்? ஓ செய்யலாமே அண்ணி, நான் கடைக்கு போய் வாங்கி வந்து செய்கிறேன். சுகன்யா சமைத்து வைத்து விட்டு சென்று விட்டாள். ஆதிராவுக்கு பசித்தது. சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம் தான். ஆனால் நந்தனும் இவளும் தான். அவனை விட்டுட்டு எப்படி சாப்பிட்றது? சாப்பிட்லாமா என்று அவனிடம் கேட்கவா, சாப்பிட போறேன் என்று சொல்லவா? தயக்கமாக இருந்தது. யோசித்து தயங்கி கொண்டிருந்த தருணத்தில் சாப்பிடலாம் என்று சொல்லியபடியே சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்து தட்டில் சாப்பாட்டை எடுத்து வைத்து உண்ணத் தொடங்கியிருந்தான் நந்தன். இவளுக்கு அது வசதியாக போய்விட்டது. இவளும் மேஜையில் அமர்ந்து இயல்பாக உண்ணத் தொடங்கினாள். ஹோட்டலின் முன்பின் தெரியாத ஒருவர் அருகருகே அமர்ந்து உண்டுவிட்டு எழுந்து கை கழுவி விட்டு உணவுக்கான படத்தை தனித்தனியாக செலுத்திவிட்டு செல்வது போல ஒரே மேஜையில் அமர்ந்து கொண்டிருந்தனர். சுகன்யா வைத்திருந்த மீன் குழம்பு மிக அருமையாக இருந்தது. ஆதிரா நிதானமாக ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். நந்தன் முடித்துவிட்டு அறைக்கு சென்று விட்டான். எப்படி இதன் முடிவுதான் என்ன? அமெரிக்காவும் ரஷ்யாவும் போல முறைத்து கொண்டே இருப்பதா? ஆதிராவின் மனமொட்டின் கீழ் இதழ் மெதுவாக வீரியத் தொடங்கியது. கதவை திறந்து கொண்டு மெல்ல அறைக்குள் நுழைந்தாள். கதவு திறந்தவுடன் வெற்று பார்வையால் ஒருமுறை அவளை பார்த்த நந்தன் முகத்தில் எந்த குறிப்பும் காட்டவில்லை. பேருந்து நிறுத்தத்தில் பலர் நின்றாலுமே ஒருவரோடு ஒருவர் பேசாமல் நிற்பது போல இருவரும் ஒரே அறைக்குள் இருந்தனர். சிறிது நேரத்திற்கு பின் செய்தித்தாளை கையில் எடுத்துக்கொண்டு ஹாலில் வந்து அமர்ந்தான். போய்க்கோயேன், எனக்கென்ன போச்சு என்ற ரீதியில் இருந்தால் ஆதிராவும். அடிக்கும் வெயிலும் கொட்டும் மழையும் வீசும் காற்றும் உலகில் யாருக்காவது பயன்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆனால் நந்தன் ஆதிராவின் இளமையும் அது சார்ந்த உணர்வுகளும் விழல் நீராக வீணாக ஓடின. ஆதிராவும் நந்தனும் கர்முர் என்றிருந்தாலும் திருமண பந்தம் ஏற்பட்ட பின் உண்டாகும் உரிமை எடுத்தலுக்கும் கொடுத்தலுக்கும் மனம் ஏங்கி கொண்டுதான் இருந்தது. கோயில் தரிசனத்தை முடித்துக்கொண்டு நந்தனின் பெற்றோர் திரும்பியிருந்தனர். ஆதிராவுக்கும் நந்தனுக்கும் திருமணத்திற்காக எடுத்த விடுப்பு முடிவடைந்து நாளை திங்கட்கிழமை பணிக்கு செல்ல வேண்டும்.
அத்தை, நாளை நான் லீவு முடிந்து ஆஃபீஸ் போகணும் என்றாள் ஆதிரா. மாமனார் மாமியாரிடம் சகஜமாக பழகினாள். இந்த கால பிள்ளைகள் மாமனார் மாமியாரை அப்பா அம்மா என்று அழைப்பது போல அல்லாமல் அத்தை மாமா என்றே அழைத்தாள். நந்தன் கேட்டான், ஆதிரா, நீ வழக்கமாக எத்தனை மணிக்கு கிளம்பணும், எப்படி போக போற? நந்தனோடு அவனின் ஆஃபீஸ் கார்லேயே போக போறியா அல்லது கால் டாக்ஸியா என்று கேட்டாள் அத்தை. லேசாக சிரித்த ஆதிரா, அரசு வாகனங்களை அரசு அதிகாரிகள் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், மற்றவர்கள் பயன்படுத்துவது சட்டப்படி குற்றம். கால் டாக்ஸியெல்லாம் கட்டுப்படி ஆகாது அத்தை, ஷேர் ஆட்டோவில் போய்க்கிறேன். நாளைக்கு மட்டுமாவது கால் டாக்ஸியில் போமா, கல்யாணம் ஆன பின்னாடி முதலாக போகிற இல்லையா? ஆமாம் ஆதிரா, அப்புறம் இன்னொன்று, நீ எப்படி எடுத்துக்கிறியோ பாதியோடு நிறுத்தினாள் அத்தை. திக்கென்றிருந்தது ஆதிராவுக்கு. அத்தைக்கு ஏதோ தெரிந்து எடக்கூடமாக எதையாவது கேட்டு வைத்து விடுவார்களா? சற்றே கலவரத்தோடு மாமியாரின் முகம் பார்த்தாள். நாளைக்கு ஒரு நாள் பட்டுப்புடவை கட்டி ஜடை போட்டுட்டு பூ வச்சுட்டு போறியாம்மா? அடுத்தடுத்த நாட்களில் நீ எப்படி வேணும்னாலும் ட்ரெஸ் பண்ணிக்கோயே. அப்பாடா என்றிருந்தது ஆதிராவுக்கு. சரிங்க அத்தை என்றவள் அறையை நோக்கி நடக்க எத்தனித்தாள். நந்தன், நந்து குரல் கொடுத்தார் மாமனார். அப்பா என்று குரல் கொடுத்தபடியே அறையை விட்டு வெளியே வந்தான். என்னப்பா என்றான். நந்தன், நீங்கள் 2 பேருமே லீவு முடிஞ்சு ஆஃபீஸ்க்கு போகணும். நீ என்ன செய்கிற? உன் அலுவலக ஓட்டுநருக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லு. ஏன்பா, கொஞ்சம் முன்னாடி கிளம்புங்க 2 பேரும். நீ ஆதிராவை அவளோட ஆஃபீஸில் விட்டுட்டு நீ உன்னோட ஆஃபீஸ்க்கு போ. அதே மாதிரி சாயங்காலம் நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி எப்போ வேலை முடியுதுன்னு கேட்டுட்டு அப்போ போய் ஆதிராவை கூட்டிகிட்டு வந்துடு. என்ன நான் சொல்கிறது என்றபடி தன் மனைவியை பார்த்தார் கனகு. நல்ல யோசனை தாங்க, அப்பா சொல்கிறபடியே செய் நந்தன் என்று கூறியபடி அடுப்படிக்குள் நுழைந்து விட்டாள் அம்மா. நந்தன் கே என்று முழித்தான். ஆதிரா மருண்டு நோக்கினாள். ஆனால் இருவருமே பெரியவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டார்கள். அறைக்குள் நுழைந்தவுடன் நந்தன் கேட்டான், வார்த்தைகளில் எந்த உணர்வும் இல்லாமல், எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 8:40க்கு. ரெடி ஆயிடு. நந்தன் ஆதிராவின் மௌன நாடகம் வீட்டில் யாருக்குமே தெரியாது. அறையை விட்டு வரும்போது இருவருமே முகத்தில் ஒளிர்வை படர விட்டு கொள்வார்கள். அதனால் யாருக்குமே எந்த சந்தேகமும் வந்ததில்லை. அலுவலகத்தில் ஆதிராவை இறக்கிவிட்ட நந்தன் மாலை 6 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். அவனோடு காரில் வந்தது ஆதிராவுக்கு ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. என்ன செய்வது? பெரியவர்கள் சொல்லிவிட்டார்கள், மறுத்தால் மனது சங்கடப்படும் என்பதை விட 1008 கேள்விகள் முளைக்கும். சொன்னது போல மாலை 6 மணிக்கு வந்து விட்டான். வருபவன் ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே என்று நினைத்தவள், துரைக்கு கிரீடம் இறங்கிடும் போல என்றாள் மனதுக்குள். கார் வந்து நின்றவோடு ஏறிவிட்டாள். வரும் வழியில் காப்பி சாப்பிடலாமா ஆதிரா என்று அவளின் பெயரை யாரும் உச்சரிக்காத தினிசில் அழகாக உச்சரித்து கேட்டான். அழகா சொன்னா மட்டும் போதுமா? அது போல நடந்துக்கணுமே. அவன் கேட்டதுக்கு அவள் பதில் எதுவும் சொல்லவே இல்லை. காரை ஒரு ஹோட்டல் முன் நிறுத்திவிட்டு இறங்கி வா என்று சொல்லிவிட்டு முன்னால் நடந்தான். ஆதிரை காரை விட்டு இறங்கவில்லை. 15 நிமிடம் கழித்து ஹோட்டலை விட்டு வெளியே வந்து காரில் ஏறினான். அவனின் கையில் மல்லிகைப்பூ பொட்டலம் ஒன்றிருந்தது. அதை அவளின் மடியில் வைத்தான். இஷ்டப்பட்டா வச்சுக்கோ, வேணான்னா பரவாயில்லை. ஆனால் ஒரு ரிக்வஸ்ட், வீட்டுக்கு பக்கத்தில் வந்தவுடன் தலையில் வச்சுக்கோ, அறைக்குள் போனவுடன் எடுத்து விடலாம். ரிக்வஸ்ட் என்று கேட்டவன் ஆர்டர் அல்லவா போடுகிறான். தலையில் வைத்து கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வானா? தனக்குள் நினைத்தவள் பேசாமல் இருந்தாள். வீட்டுக்கு அருகில் வரும்பொழுது பொட்டலத்தை அவிழ்த்து பூவை தலையில் சூடிக்கொண்டாள். ஆதிராவின் முகத்தை சற்றென்று திரும்பி பார்த்தான். அது கடுகடி என்றிருந்தது. சம்பளம் வங்கி கணக்கில் கிரெடிட் ஆனது. ஆதிரைக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. திருமணத்துக்கு முன்பு வரை தன்னுடைய செலவுக்கு என்று கொஞ்சத்தை எடுத்து வைத்துக்கொண்டு மீதியை அம்மாவின் கணக்குக்கு மாற்றி விடுவாள். முதலில் அப்பாவின் கணக்குக்கு தான் மாற்றினாள். அப்பா தான் சொன்னார், உன் சம்பளம் உன் கணக்குக்கு வரும், என் வங்கி கணக்கில் எனது ஓய்வூதியம் வந்துவிடும். அம்மாவின் கணக்கு தான் உறக்கத்திலேயே இருக்குதே, அவள் கணக்குக்கு மாற்றிவிட்டால் அவள் சந்தோஷப்படுவாள் என்றார். அன்றிலிருந்து அதுவே வழக்கமாகிவிட்டது. இப்பொழுது ஆதிராவுக்கு என்ன செய்வதென்று புரியாமல் குழம்பினாள். திருமணம் பேசி முடித்தவுடனே அம்மா சொன்னாள், திருமணத்துக்கு பின் உன் சம்பள பணத்தை என் கணக்கில் அனுப்பாதே. உடன் இருந்த அப்பா மௌனமாக இருந்தார். என்ன செய்வது? நந்தனிடம் கேட்கலாமா, அவன் கணக்குக்கு மாற்றலாமா? வங்கி எண் தெரியாதே, என்ன செய்யலாம்? எதுக்கு அவன் கணக்கு அனுப்பணும்? சட்டென்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். மறுநாள் மாலை அலுவலகத்திலிருந்து வந்தவுடன் ஆதிரை சின்ன வெள்ளை கவர் ஒன்றை தன் மாமியாரிடம் கொடுத்தாள். எதுவோ என்று வாங்கிய மாமியார் கவரை திறந்து பார்த்து அதிர்ந்து போனார். உள்ளே ரூபாய் நோட்டுகள். என்னம்மா இது? ஆதிரையின் முகத்தை பார்த்தால் மாமியார். இது என்னோட சம்பளம் அத்தை.
புன்னகையுடன் அத்தையிடம் கூறினாள் ஆதிரை. ரொம்ப நல்லதுமா, இது போல நிறைய சம்பாதி என்று கூறியவள், ஆதிரை சாமி விளக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு எடுத்துக்கோமா என்றாள். அதே போல செய்த ஆதிரை மீண்டும் அதே உரையை அத்தையிடம் நீட்டினாள். ஏமா என்கிட்ட கொடுக்குற, உங்ககிட்டயே வச்சுக்கோ. என்ன சொல்வது என்று தெரியவில்லை ஆதிரைக்கு. இருக்கட்டும் அத்தை, உங்ககிட்டயே. ஆதிரை, எங்கிட்ட வேணா, நந்துக்கிட்ட கொடு, சாதாரணமாக சொல்லிவிட்டு அகன்றாள் அத்தை. இதனடா கொடுமையா போச்சு, பேசாதவங்கிட்ட போய் எப்படி நினைத்து கொண்டே அறைக்குள் நுழைந்தாள். அறை விசாலமானது. நுழைந்தவுடன் வலதுபுறம் இருவர் அமரக்கூடிய சோஃபா, அதன் ஓரத்தில் சின்ன டீப்பாய், டீப்பாயின் மீது கவரை வைத்தாள். சுவரின் 3 புறமும் பெரிய பெரிய வார்ட்ரோப். ஒன்றை ஆதிரையும் மற்றொன்றை நந்தனும் பயன்படுத்தி கொண்டார்கள். மற்றொன்றில் இருவருக்கும் பொதுவான பொருட்கள் இருந்தன. குளியலறையோடு சேர்ந்த அறை. சோஃபாவில் அமர்ந்த ஆதிரை தொலைக்காட்சி பெட்டியை உயிர்ப்பித்தாள். ஒரு இளம் பெண் ஆடவனும் ஒருவரை ஒருவர் விரட்டி பிடித்து காதலித்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நிமிடத்தையும் கடத்துவது பெரும்பாடாக இருந்தது ஆதிரைக்கு. அவனிடம் எப்படி ஆரம்பிப்பது? நந்தன் என்று கூப்பிட்டா என்னங்க என்பதா? பேசாதவனிடம் அப்படியே பேசினாலும் தெனாவெட்டா பேசுகிறவன்கிட்ட போய் எப்படி துண்டு சீட்டில் எழுதி கவர் மேலே வச்சிடலாமா? இந்த காலத்தில் துண்டாவது சீட்டாவது பேசாமல் வாட்ஸ்அப்பில் போட்டுடலாமா? பணம் இங்கே உள்ளது, எடுத்துக்கொள்ளவும். போடலாமா? ஏன் அவன்கிட்ட சொல்லணும்? கவரை பார்த்துட்டு என்னன்னு கேட்கட்டுமே, நாம ஏன் அதை சொல்லணும்? நினைத்து நினைத்து தலை வலித்தது தான் மிச்சம் ஆதிரைக்கு. எதையாவது சூடாக குடிக்க வேண்டும் போல இருந்தது. ஆனால் திரும்ப அத்தையை பார்க்க அவளுக்கு விருப்பமில்லை. நந்துக்கிட்ட கொடுத்தியாமா என்பார். என்ன சொல்வது? கட்டிலில் படுத்துக்கொண்டு அலைபேசியில் யாருடனோ பேசினான் நந்தன். ஏ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் எப்பவும் ஓ நினைப்பில் தான் இருக்கேன். உடம்பு தான் இங்கே, மனசெல்லாம் உன்னை சுற்றி தான். சரி, நீ வர்ற காலை அட்டன் பண்ணிட்டு நீயே கூப்பிடு என்று அலைபேசி உரையாடலை முடித்துவிட்டு மெத்தையில் அலைபேசியை வைத்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். 5 நிமிடத்தில் திரும்பியவன் 2 கைகளிலும் 2 காப்பி கோப்பையை ஏந்தி கொண்டு வந்தான். அவன் அறைக்குள் நுழைந்தவுடன் காப்பி மனம் அறையை சூழ்ந்து நாசி வழியாக மனதை நிறைத்தது. எதுவும் பேசாமல் ஒரு காப்பி கோப்பையை அவள் அருகில் டீப்பாயில் வைத்துவிட்டு ஒரு கோப்பையோடு பால்கனியில் சேரில் போய் அமர்ந்து காப்பியை ருசித்தான். போகும்போதே அலைபேசியை எடுத்துக்கொண்டு தான் போனான். ஆதிரைக்கு காப்பியை எடுத்து உடனடியாக குடிக்க வேண்டும் போல இருந்தது. மனம் சுண்டி இழுத்தது. தாமதித்தால் ஆறிப்போய்விடும். இப்பொழுது காப்பியும் அவளுக்கு உடனடி தேவையாகவும் இருந்தது. ஒற்றை வார்த்தை முகம் பார்த்து காப்பி எடுத்துக்கோ என்று சொல்லலாமே. யாருக்கோ வைப்பது போல வைத்துவிட்டு போறான். ஆம்பளை என்கிற மமதையா? மனதிற்குள் பொறுமினாள் ஆதிரை. இருக்கட்டும், எனக்கும் இது போல இருக்க தெரியும். அவன் சொன்னா என்ன, சொல்லாட்டினா என்ன, நமக்கு தானே கொண்டு வந்து வச்சிருக்கிறான், நாம குடிப்போம் என்று நினைத்தவள் ஏதோ சாதனை செய்துவிட்ட மனநிலையில் காப்பியை எடுத்து பருகினாள். ஒவ்வொரு மடக்காக காப்பி தொண்டையில் இறங்க இறங்க அவளின் மனம் லேசானது, இதமானது. அவன் அப்படித்தான் இருக்கட்டும் என்ற சமநிலைக்கு வந்தாள். அங்கிருந்து ஒரு மாத இதழை எடுத்து பிரித்தாள். படுத்துக்கொண்டு படிக்க வேண்டும் போல இருந்தது. நந்தன் இருக்கும் பொழுது படுப்பது என்பது அவளுக்கு சிரமமாக இருக்கும். பிற ஆடவர் முன்பு படுப்பது, உடலை முறிப்பது போன்ற செயல்களை செய்யக்கூடாது என்று அம்மா சொல்ல கேட்டு வளர்ந்தவள் ஆதிரை. இரவு நேரத்தில் மிகப்பெரிய கட்டிலில் ஒரு ஓரத்தில் நந்தனும் மறு ஓரத்தில் ஆதிரையும் படுப்பார்கள். அப்பொழுது கூட விளக்கு அணைக்கப்பட்ட பின்புதான் படுப்பாள். இப்பொழுது பகல் நேரம், விடுமுறை நாள். அதனால் இருவரும் வீட்டில் இருக்க நேர்ந்தது. அவன் கொஞ்சம் அறைக்கு வெளியே இருந்தால் நல்லது என்பது போல அவளின் உடல் ஏங்கியது. பால்கனியில் அமர்ந்திருந்த நந்தனின் அலைபேசி சினுங்கியது. சொல்லு ஹனி. ஏய் ஜோதி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்படி நீ பேசுறத கேட்டு என் மனசு எவ்வளவு சங்கடப்படுதுன்னு தெரியுமா? மேரேஜ் ஆகிட்டா உன்னை மறந்துடுவேன்னு ஏன் நினைக்கிற? உனக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்வேன். அவன் பேச பேச ஆதிரையின் செவியில் பாம்பு குட்டிகள் நெளிந்தது. பேச்சு இந்த ரீதியிலேயே தொடர்ந்தது. கொஞ்சுவது, கெஞ்சுவது, சமாதானப்படுத்துவது. குரலில் தேன், சர்க்கரை, சில சமயங்களில் அழுகையின் அடையாளம் தெரிந்தது. அத்தனையும் துல்லியமாக கேட்ட ஆதிரையின் மனது அணு உலையாக கொதித்தது. உருண்டு உருண்டு அதால பாதாளத்தில் விழுந்து கொண்டிருப்பதாக உணர்ந்தாள். மூச்சு முட்டியது. உடம்பு நடுங்கியது. நெஞ்சு தகதக என்று எரிந்தது. உருண்டு உருண்டு விழுந்து கொண்டிருந்தவளின் கரங்களை பற்றி கொள்ள ஏதாவது கிடைக்காதா என்று பரபரப்பது போல நடுங்கியது. உடல் பரபரக்க தொடங்கியது. ஐயோ, மோசம் போயிட்டோமா? காலம் புறா இவனோடு சேர்ந்து வாழ்வோம் என்ற நினைப்பில் இருந்த எனக்கு
கனிந்து சிவந்திருந்த கரியில் நீரை ஊற்றுவது போல ஆகிவிட்டது. திருமணத்துக்கு முன் அவனின் பேச்சு, கல்யாண துணிமணிகள் வாங்கச் சென்றபோது அவனின் நடத்தை, இதையெல்லாம் கவனித்த நான் இவன் வேண்டாம் என்று ஒரு வார்த்தை அப்பா அம்மாவிடம் சொல்லியிருக்கலாமே. எது என்னை தடுத்தது? அப்பா எவ்வளவு புத்தி கூர்மையானவர். அவருடைய கண்களை எது மறைத்தது? கூர்மை மழுங்கிவிட்டதா? வயதானால் எதையும் சரியாக அனுமானிக்க தெரியவில்லையா? எது எப்படி இருந்தால் என்ன? என் தலையில் நெருப்பை அள்ளி நானே கொட்டி கொண்டேனா? யாரோ ஒருத்தியிடம் கண்ணுங்கிறான், மணிங்கிறான், உடம்பு தான் இங்கேயும் மனசெல்லாம் அங்கேயும் தாங்கிறான். என்னை சுற்றி என்ன நடக்குது? பெரிய இருட்டு குகைக்குள் மாட்டிக்கிட்டேனா? எப்படி வெளியே வரப்போகிறேன்? வருவேனா? வந்துடுவேனா? அல்லது இந்த குகைக்குள்ளேயே செத்து மடிவேனா? ஐயோ, இப்படி மாட்டிக்கிட்டேனே என்று விசும்பினாள், புலம்பினாள், தவித்தாள். அவளை சுற்றி இருட்டு இருட்டு. இதனால் தான் என்னிடம் பாராமுகமாக நடக்கிறானா? யாரிடமோ கொஞ்சுகிறவன் என்னிடம் எப்படி முகம் கொடுத்து பேசுவான்? இப்போ சொல்லு, அங்கே வந்து நிற்கிறேங்கிறான். அப்படி வருகிறவன் என்ன ஏண்டா திருமணம் பண்ணிக்கிட்ட? இன்னைக்கு இப்படி எனக்கு கேட்குறபடி உருகுகிறவன் என்ன ஏண்டா பொண்ணு பார்க்க வந்ததை பிடிச்சிருக்குதுன்னு சொன்ன? 3 முடிச்சியும் போட்டுட்டியேடா பாவி, துரோகி. உன்னை பெற்றவங்க கிட்ட சொல்லி அவளோடையே போயிருக்கலாமே. நீ அவ்வளவு கோழையா, பயந்தாங்கொல்லியா? துரோகி துரோகி. உன்னோட நாடகத்தில் உன்னை பெற்றவங்களும் இருக்கிறாங்களா இல்லையா தெரியலையே. மண்டைக்குள் பொழு நெளிந்தது. மனது கொதிகலனாக கொதித்தது. ஆதிரை தகித்து கொண்டிருந்தாள். பால்கனியில் நந்தனின் பேச்சு நீண்டு கொண்டே இருந்தது. என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆதிரைக்கு. கிளம்பி போயிடலாமா நம்ம வீட்டுக்கு? அப்பாவை பார்த்து, பாருங்க, நீங்கள் தேடி கண்டுபிடிச்ச மாப்பிள்ளையின் யோகியதையை என்று கேட்போமா? நந்தனின் பெற்றோரை பார்த்து, அயோக்கிய பிள்ளையை பெற்று வச்சிருக்கிறீங்க, நீங்கள் எந்த மூஞ்சியோட எங்கள் வீட்டுக்கு பெண்ணு கேட்டு வந்தீங்க? கல்யாணத்தை நடத்துனீங்க, 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கலாமா? டேய் நந்தன்! அடிவயிற்றிலிருந்து பீறிட்டு கொண்டு வந்தது ஆதிரையின் குரல். தொண்டை அருகே வந்தபோது யாரோ தடதட என்று நடந்து வரும் சத்தம். திக்குமுக்காடி போனால் ஆதிரை. தொண்டையை விட்டு வெளிவரவில்லை சத்தம். என்னாச்சு எனக்கு? யார் என் தொண்டையை நெரிக்கிறது? சத்தம் வரலையே என்று நினைத்து கொண்டே படுக்கையில் சரிந்தாள் ஆதிரை. அலைபேசி உரையாடலை முடித்து கொண்டு அறைக்குள் வந்த நந்தன் ஆதிரை கிடந்த கோலத்தை பார்த்து சற்று நிதானித்தான். ஆதிரை தூங்குகிறாளா? தூங்குகிறாள் தான். ஆனால் அவள் படுத்திருக்கும் நிலை, பரத்தி கிடக்கும் கால்கள் அப்படி சொல்லவில்லையே. அவளின் மூச்சை கவனித்தான். அவளின் மேல் பகுதி சீராக, மூச்சின் வெளிப்பாடு உள்வாங்கலுக்கு ஏற்றவாறு ஏறி இறங்கி கொண்டிருந்தது. சரி, அசந்து தூங்குகிறாள், தூங்கட்டும் என்று நினைத்து அறையை விட்டு வெளியேறினான் நந்தன். ஆதிரை தூங்கினாளா மயங்கினாளா தெரியாது. அவள் விழித்து பார்த்தபோது மாலை 5 மணி. மதிய உணவு சாப்பிடவில்லை. விழித்த உடனேயே நந்தனின் உரையாடல் அவள் மீது உண்டான கோபம் நினைவுக்கு வந்து மனதை பாறாங்கல்லாக அழுத்தியது. நாக்கை பிடுங்கி கொண்டு சாவதை போல நந்தனையும் அவன் குடும்பத்தாரையும் 4 கேள்வி கேட்கணும் என்று தீர்மானித்தவள் டவலை எடுத்துக்கொண்டு குளியலறை நோக்கி சென்றாள். குளியலறை கதவை திறக்க கைப்பிடி மீது கையை வைத்தவள் சற்றே நிதானித்தாள். வேண்டாம், இப்பொழுது யாரிடமும் எதுவும் கேட்க வேண்டாம். முதலில் நந்தன் யார்? அவன் யாரிடம் தொடர்பு வைத்துள்ளான்? அவள் எங்கே இருக்கிறாள்? அவனுடைய இந்த கூத்து அவனை பெற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதையெல்லாம் விவரமாக தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி வச்சுக்கலாம் மண்டகப்படியே என்று தீர்மானித்தாள். இப்பொழுது கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, வீணா சந்தேகப்பட்டு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்காதே என்று அவளை நோக்கித்தான் சுட்டு விரல் நீட்டுவார்கள். முதலில் கண்டுபிடிப்போம் என்று நினைத்து கொண்டாள். ஆனாலும் அவள் மனதின் கோபம் அக்னியாக சுழன்று எரிந்து கொண்டிருந்தது. நந்தன் அவனுடைய பெற்றோர் மீது மட்டுமல்ல, அவளோட பெற்றோர் மீதும் கட்டுக்கடங்காத கோபம். ஆனாலும் சம்பளம் வந்துவிட்டது என்பதை அவனுடைய மொபைலுக்கு செய்தியாக அனுப்பிவிட்டு பேசாமல் இருந்து விட்டாள். வீட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் ஆதிரைக்கு முகம் கடுகடி என்று இருக்கும். மாமியார் கேட்கும் கேள்விக்கு உண்டு இல்லை என்பது போல மட்டும் அவளின் பதில் இருந்தது. தன்னுடைய பெற்றோரிடமிருந்து ஃபோன் வந்தால் 10 தடவை அழைத்தால் 1 தடவை தான் பேசுவாள். அதுவுமே பட்டும் படாமல் தான். கேட்டால் ஒர்க் ப்ரெஷர் என்று ஒற்றை வரியில் முடித்து விடுவாள். வீடு நரகம் போல இருந்தது ஆதிரைக்கு. வேற்றூருக்கு மாறுதல் கேட்டு சென்று விடலாமா என்று யோசித்தாள். அப்படி சென்று விட்டால் நந்தன் அடிக்கிற கூத்தை, துரோகத்தை, கொஞ்சலை தெரிஞ்சிக்க முடியாதே. தெரிஞ்சுக்கிட்டாதானே அவனை நடுரோட்டில் நிற்க வச்சு அவமானப்படுத்த முடியும்.
ஆதிரையின் பெற்றோரை பார்க்க போயிருந்தான் நந்தன். ஆதிரையோடு திருமணமான நாளிலிருந்து மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாமனார் மாமியார் இருக்கும் ஊருக்கு போய் வருவது வழக்கமாக வைத்திருந்தான். ஒரு மாதத்திற்கு தேவையான சமையல் பொருட்கள், மருந்து, மாத்திரைகள் வாங்கி கொடுப்பான். அவர்கள் வலுக்கட்டாயமாக மறுத்தாலும் அதை செய்வான். செலவான பணத்தை கொடுத்தாலும் வாங்க மறுத்து விடுவான். எங்களிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கு, வாங்கிக்கங்க என்றாலுமே கேட்க மாட்டான். இது எதுவுமே ஆதிரைக்கு தெரியாது. நந்தன் வந்து போனதை அவளிடம் சொல்லலாம் என்றாலும் அவள் ஃபோனை எடுத்தாள் தானே. அப்படியே எடுத்தாலும் அவளின் உப்பு சப்பில்லாத பேச்சு எரிச்சலை தான் தரும். ஓரிரு நிமிடங்களில் அவளே பேச்சை முடித்து கொள்வாள். மகளின் நிலை பெற்றவர்களுக்கு தெரியாதே. நீரில் மூழ்கி கொண்டிருப்பவர் கடைசி மணித்துளியிலாவது யாரேனும் வந்து காப்பாற்ற மாட்டார்களா என்று பரிதவிக்கிற மனநிலையில், கையெறி நிலையில் துடிப்பதை பெற்றவர்கள் அறிய மாட்டார்களே. நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்து கொண்டிருந்தது. சரியான வாய்ப்புக்காக, நாட்களுக்காக கையும் களவுமாக நந்தனை பிடிப்பதற்காக காத்து கொண்டிருந்தாள் ஆதிரை. திருமணமான 8 மாதங்களில் ஒரு நாள் கூட ஆதிராவும் நந்தனும் அவர்களின் அறை தவிர வீட்டில் பேசி சிரித்ததை பார்க்கவே இல்லையே என்ற உரைப்பு மாமியாருக்கு இப்பொழுதுதான் தோன்றியது. புதிதாக திருமணமான பெண்ணின் உடலில் ஏற்படும் எந்த மலர்ச்சியோ கிளர்ச்சியோ ஆதிரையின் மேனியில் தென்படவில்லையே என்று யோசித்த நந்தனின் தாய்க்கு ஏதோ இடித்தது. விடுமுறை நாட்களில் இருவரும் சேர்ந்து வெளியே போகவில்லையே என்பதை இப்பொழுது நினைத்து பார்த்தாள். தப்பு நடக்குது, பெரிய மனுஷி, நான் வீட்லேயே இருந்தும் கவனிக்க தவறிட்டேனா என்று வருந்தினாள். செய்வதறியாமல் திகைத்தாள். சற்று நேரம் கழித்து ஆதிரையின் வீட்டிற்கு ஃபோன் செய்வோம், அவர்கள் பேச்சிலிருந்து ஏதாவது புரிந்து கொள்ள முடிகிறதா பார்ப்போம் என்று நினைத்து நந்தனின் தாய் ஆதிரையின் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணினாள். 4வது மணி ஓசையில் ஹலோ என்று ஆதிரையின் தாய் தொடர்பில் வந்தாள். நீ எப்படி இருக்கிறீங்க? அண்ணன், மகன், மருமகள், அதுதான் ஆதிரை, எல்லாமே எப்படி இருக்காங்க? மருமக உங்கள் வீட்டுக்கு வந்த பின்னாடி பேசுகிறதே இல்லை. இடைவிடாமல் பேசினால் ஆதிரையின் தாய். அவர் ஃபோனை வச்சுட்டு பக்கத்து கடை வரைக்கும் போயிருக்கிறாரு. சத்தம் கேட்டதும் நான் எடுத்து பார்த்தேன், நீங்கள் அதுதான் பேசினேன். ஆதிரை தாயின் குரலில் உற்சாகம், நட்பான உள்ளார்ந்த ஒரு பரிவு. வாங்க நீ வீட்டுக்கு. மகளை கட்டி கொடுத்துட்டு 2 தடவை வந்து போனீங்க, அப்புறம் வரவே இல்லை. வர்றோம் அண்ணி. மருமகன் மாதம் ஒரு தடவை வந்துட்டு போகிறாங்க. வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க. நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நெஞ்சு நிறைய பூரி போடு சொன்னால் ஆதிரையின் தாய். நீங்கள் எதுக்கு வேண்டான்னு சொல்கிறீங்க? எங்களை பார்த்துக்கிற மாதிரி உங்களையும் பார்த்துக்கிறது அவனோட கடமை தானே. நீங்கள் சொல்கிறது சரின்னாலும் எதுக்கு வீண் செலவு? பணம் கொடுத்தாலும் வாங்க மறுக்கிறாங்க. ஒரு அளவுக்கு மேலே எங்களாலையும் கட்டாயப்படுத்த முடியல. அதை விடுங்க அண்ணி என்ற நந்தனின் தாய் சுற்றி சுற்றி எதையோ சம்பந்தியிடம் பேசி பார்த்தாள். ஆதிரை அம்மாவிடம் ஏதாவது குறைப்பட்டு சொல்லி இருக்கலாம் என்ற தோரணையில் பேச்சை நீட்டித்து பார்த்தாள். எதையுமே நந்தனின் தாயால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆதிரையை விட நந்தனின் தாய் குழம்பி போய் கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். தான் நினைப்பது சரிதானா இல்லை வீண் அச்சம்மா? அவளால் தெளிய முடியவில்லை. ஆதிரையிடம் பேசி தெரிந்து கொள்ளலாம் என்றால் எப்படி பேசுவது? பெண்கள் தங்களுக்குள் இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள மிகவும் சங்கோஜப்படுவார்கள். அப்படி இருக்க மருமகளிடம் போய் என் மகன் உன்னை நன்றாக கவனித்து கொள்கிறானா என்று எப்படி கேட்பது? சுகன்யாவை ஆதிரையிடம் இது பற்றி பேச சொல்லலாமா என்று நினைத்தவளுக்கு அது சரியாகப்படவில்லை. ஒரு நாள் முன்னிரவு பொழுதில் ஹாலில் நந்தனின் பெற்றோர் நந்தன் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தனர். அறையை விட்டு வெளியே வந்த ஆதிரை யார் முகத்தையும் பார்க்காமல், நாளைக்கு காலையில் பெங்களூர் போகிறேன், 1 வாரம் அங்கு வேலை என்றாள். பொதுவாக லேசான அதிர்ச்சியும் ஆச்சரியம் கலந்து, என்னம்மா திடீர்னு வந்து நாளைக்கு காலையில் பெங்களூர் போகிறேங்கிற என்றார் மாமியார். ஏன் இதில் என்ன திடீர்னு? இல்லை ஆதிரை, திடீர்னு சொன்னதுனால எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதுதான். திடீர்னு தானே எல்லாம் தெரிய வருது. உங்களுக்கு திடீர் எல்லாம் ஒரு விஷயமா கிடையாதே. ஆதிரையின் வார்த்தை விஷம் தடவி வெளியே வந்தது. திடுக்கிட்ட மாமியார், என்னம்மா ஆதிரை, என்ன சொல்கிற? கொஞ்சம் விளக்கமாக தான் சொல்லேன். சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? காலையில் பெங்களூர் போகிறேன். நந்தனுக்கு சுரீர் என்றது. ஆதிரை, யார்கிட்ட எப்படி என்ன பேசுகிறோன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நந்தன், உங்ககிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, நீங்கள் பேசக்கூடாது. மூவரும் ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போனார்கள். என்ன பேசுகிறா? என்ன பேச்சு பேசுகிறா? நந்தனுக்கு கோபம் கொப்பளித்தது. என்ன திமிர், அகம்பாவமும் ஆணவமும் தலைக்கு ஏறி போச்சா? அன்றைக்கு அறைக்கு திரும்ப போன ஆதிரையை நோக்கி, ஆதிரை இங்கே வா, மெதுவாக, மிக மெதுவாக, கனிவாக சொன்னான். நின்ற இடத்திலேயே நின்று என்ன என்பதைப் போல அவனை பார்த்தாள்.
இப்படி உட்காரு. எதுக்கு உட்கார சொல்கிறேன்? ஆனையா அக்கறை வெளியூர் போகிற, எப்படி எத்தனை நாள் தங்குற, இடம் இதெல்லாம் குடும்பத்துக்கு தெரியணுமில்ல. ஆஹா குடும்பம், அதுக்கு எல்லாம் தெரியணும். கேட்க நல்லா தான் இருக்குது. இந்த நக்கல் எல்லாம் வேணாம், கேட்டதுக்கு பதில் சொல்ல. ஒரே பதிலை எத்தனை தடவை சொல்கிறது? சொல்லேன். போகிறேன்னு தானே சொன்னேன். எப்போ போகிற, எதில் போகிற, ஆஃபீஸ்லேருந்து எத்தனை பேர் போகிறீங்க, எங்கே தங்குவீங்க, இதெல்லாம் தெரிய வேணாமா? தெரிய வேண்டியது தெரியல, இதை தெரிஞ்சு என்ன செய்ய போகிறீங்க? ஆதிரை முதலாக மென்மையாக அழைத்தார் மாமனார். என்னம்மா, என்ன பிரச்சனை உனக்கு? எல்லாமே பிரச்சனை தான். காரமான பதில். ஓங்கி அறையலாம் போல இருந்தது நந்தனுக்கு. பொறுமை காத்தான். பெங்களூரில் காலை 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை வேலை இருக்கும். அதன் பின் அறைக்கு வந்து கொஞ்சம் ஓய்வெடுத்து ஆசுவாசப்படுத்தி கொண்டு தன் குழுவினருடன் வெளியே செல்வாள் ஆதிரை. குழுவில் மொத்தம் 6 பேர், 3 பெண்கள் 3 ஆண்கள். அலுவலகத்திலேயே அந்த பெண்களோடு நல்ல அறிமுகம் இருந்தது. பெங்களூரு வந்த பின் கொஞ்சம் நெருக்கமானது. ஆண்களை அலுவலகத்தில் பார்த்திருக்கிறாள், அவ்வளவுதான். ஒரு ஹலோ கூட சொன்னதாக நினைவில்லை. வந்த 2ஆம் நாள் இரவு உணவின் போது 6 பேருமே அறிமுகமானார்கள். நட்போடு பேசினார்கள். பின் நெடுநாள் பழகியது போல உறவாடினார்கள். ஆதிரைக்கு இந்த நட்பு புதிதாக இருந்தது. மனிதர்களோடு இத்தனை கலகலப்பாக நாம் பழகியதுண்டா என்று நினைத்து பார்த்து கொண்டாள். நினைவுக்கு எதுவும் வந்ததாக தெரியவில்லை. 6 பேரும் ஒரே வயது வட்டத்திற்குள் இருந்தார்கள். பேச்சு மெல்ல மெல்ல அவர்களின் இணையை, குழந்தைகள், பணி என்று விலாவரியாக அமைந்து நாளுக்கு நாள் விசாலமானது. அலுவலகத்தின் 6வது மாடியில் இவர்களுக்காக இருப்பிடம் இருந்தது. பெண்கள் மூவருமே 3 அறைகள் கொண்ட சூட்டில் தங்கினார்கள். படு பயங்கர வசதியோடு சூட் இருந்தது. அதே போலதான் ஆண்கள் தங்கியிருக்கும் சூட்டும். பகல் முழுவதும் வேலை. மாலை நேரத்தில் நட்பு வட்டம் என்று நேரம் போனதே தெரியவில்லை. வீட்டை விட்டு கிளம்பிய போது இருந்த ஆதிரையின் மனக்கொதிப்பு சற்று அடங்கிதான் இருந்தது எனலாம். ஒரு நாள் நந்தனிடமிருந்து ஃபோன் கால் வந்தது. ஆதிரை எடுக்கவில்லை. வேலையில் இருக்கிறேன் என்று மெசேஜை தட்டிவிட்டு பேசாமல் இருந்து விட்டாள். இவனுடைய அழைப்பை நான் ஏன் எடுக்கணும்? யார் கூடவோ கொஞ்சம் குழாவிட்டு இருக்கிறான். இவன் கூப்பிட்ட உடனே நான் எடுப்பேன் என்று நினைத்தானா? நான் யார்னு காட்டுறான் அவனுக்கு. அவ திமிர் அடங்காது. பொம்பளை உருவில் இருக்கிற ராட்சசி, எடுக்க மாட்டா. உடம்பெல்லாம் ஆணவம், அகங்காரம் நினைத்தான் நந்தன். ஆதிரை மனதில் நந்தனும், நந்தன் மனதில் ஆதிரையும் பூதமாக, பெரும் பேயாக, நீண்ட பற்களும் கூரிய நகமும் கொண்ட இருண்ட கண்களுமாக இருக்கும் ஒரு உருவமாக தெரிந்தது. வாய்ப்பு கிடைத்தால் ஒருவருக்கொருவர் கடித்து குதறும் மனநிலையில் இருந்தார்கள். பாவம் நந்தனின் பெற்றோர். என்ன தவறு செய்தோம்? ஆதிரை இப்படி கோவிக்கிறாள்? நன்றாகத்தானே பேசினாள். என்னாச்சு அவளுக்கு? ஏதோ ஒரு வகையில் அவள் மனசை கஷ்டப்படுத்தியிருக்கோம். அது என்னவாக இருக்கும் என்று நினைத்து நினைத்து நொந்து போனார்கள். நந்தன் பாவம் திரு திருன்னு மொழிக்கிறான். பெத்த மனம் எரியும் அடுப்பில் வைத்த பாலாக பொங்கி பொங்கி வழிந்தது. இது பற்றி எதுவும் அறியாத ஆதிரையின் பெற்றோர் சம்மந்தி மருமகனை நினச்சி பெருமைப்பட்டு கொண்டார்கள். வாய் நிறைய அண்ணி என்று அழைக்கும் நந்தனின் அம்மா பெத்த மகனைப் போல மாதந்தோறும் வந்து கவனித்து கொள்ளும் மருமகன் என்ற நினைவாக இருந்தார்கள். ஆதிரையின் வேலை அன்று சீக்கிரமே முடிந்தது. இனி 3 மணிக்கு வந்தால் போதும். அறைக்கு போய் ஓய்வெடுத்து விட்டு வரலாம் என்று நினைத்து கிளம்பினாள். மதிய உணவையும் அறைக்கே வர ஏற்பாடு செய்தாள். லிஃப்டில் நுழையும் பொழுது பின்னால் அர்ஷத் வேகமாக ஓடி வந்து நுழைந்தான். அர்ஷத் ஆதிரையோடு பெங்களூருக்கு வந்து 6வரில் ஒருவன். லிஃப்ட் எங்கே தொடங்கியது? ஆதி, நீங்கள் கிளம்புறதை பார்த்து தான் நானும் வந்தேன். வேலை முடிஞ்சிடுச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சேன், அதுதான் கிளம்பிட்டேன். அர்ஷத் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அர்ஷத் ஆதிராயின் அருகில் வந்தான். பேச்சுவாக்கத்தில் பக்கத்தில் வந்திருப்பான் என்று நினைத்த ஆதிரை பெண்ணுக்கே உரிய உணர்வோடு தள்ளி போனாள். லிஃப்ட் நின்றவுடன் ஆதிரை வெளியே வர எத்தனிக்கும் சமயத்தில் அர்ஷத் லிஃப்டில் இருந்து வெளியே வர முயன்றான். இருவர் தோலும் முரசியது. டக்கென்று விலகிய ஆதிரை, வர்றேன் அர்ஷத் என்றபடி தன் சூட்டிற்குள் நுழைய எத்தனிக்கும் போது, என்ன ஆதி அவசரம், கொஞ்சம் பேசலாமே என்றபடி அவனும் நுழைய முயற்சித்தான். அவனை ஏறிட்டு பார்த்தவள் அவனின் முகத்தில் அவலட்சணமாக ஒரு புன்னகை கண்டாள். வெளி உலகம், ஆண் வட்டம், இதை பற்றி எல்லாம் சரியான புரிதல் இல்லாத ஆதிரைக்கு புரிந்தது. ஆஹா, இது சந்தில சிந்து படுற சாக்கடை, தூக்கி கடாசனம் என்று நினைத்தவள் அர்ஷத் கெட் அவுட் அழுத்தமாக சொன்னவள் கதவை மென்மையாக மூடினாள். அழுத்தமாக சொன்ன வார்த்தையும் மென்மையாக மூடப்பட்ட கதவும் அவனுக்கு எதை உணர்த்தியதோ அவன் முகம் இஞ்சி தின்ற குரங்காக மாறியது. மறக்காவிட்டாலும் சற்றே நினைவுக்கு வராத நந்தனின் அலைபேசி கொஞ்சல் பேச்சு மனதின் மேல் தளத்தில் வட்டமிட்டது. இந்த ஆண்களே இப்படித்தானா? டீக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஓநாய்களா?
கபடதாரிகளா? வீட்டில்தான் அப்படி அயோக்கிய பயல்னா இங்கேயுமா? வாய்ப்பு கிடைக்குமான்னு இவனுங்க போல ஆண்கள் நாக்க தொங்க போட்டுட்டு இருப்பானுங்களா? என்னென்னமோ யோசித்து குமரினாள். அது எப்படியெல்லாம்? அதெல்லாம் சொல்லிட முடியாது. தினம் தினம் அலுவலகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஷேர் ஆட்டோவில் போகிறா. இவள் ஏறும் இடத்தில் வந்தவுடன் ஆட்டோவை நிறுத்தி ஏற்றிக்கொள்வார். சில சமயங்களில் ஆட்டோவில் பயணிகள் நிரம்பி வழிவார்கள். இவள் உள்ளே கால் வைக்க கூட முடியாது. மேடம், நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா இப்படி உட்காரலாம். அடுத்த ஸ்டாப்பில் 2 பேர் இறங்குவாங்க, அப்போ நீங்கள் அங்கே போகலாம். அலுவலக நேரத்தை மனதில் கொண்டு 2-3 தடவை அவன் பக்கத்தில் அமர்ந்து பயணித்திருக்கிறாள். ஆட்டோவின் முன்புறம் ஓட்டுநர் பக்கத்தில் பயணி அமர்ந்து பயணம் செய்வது சட்டப்படி குற்றம்தான். வழியில்லாமல் அவள் அப்படி அமர்வதும் உண்டு. அந்த சமயத்தில் அவனின் சற்று நுனி கூட காற்றில் அசைந்து அவள் அருகில் வந்தது கிடையாது. அவனுக்கு வயது ஒரு 30-32 இருக்கும். ஆதிரையிடம் மட்டுமல்ல, எல்லா பெண்களிடமும் அவன் நாகரிகமாக நடந்து கொண்டதை பார்த்திருக்கிறாள். அப்படிப்பட்டவங்களுக்கு நடுவே இப்படிப்பட்ட கட்டுவிரியன்களும் இருக்கிறாங்க போல. குதித்து போனாள் ஆதிரை. வீட்டில் என்னடானா ஒருத்தன் யாரோ ஒருத்தியோடு கண்ணே மணியே காதே மூக்கே அப்படின்னு கொஞ்சறான். இங்கே ஒருத்தன் மேலே வந்து உரசுறான். இருக்கட்டும், 2 பேரையுமே விட்டுறக்கூடாது. ஏண்டா ராஸ்கல்ஸ், என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படிடா தோணுது? பூட்டிய அறைக்குள் சத்தமாக கத்தினாள் ஆதிரை. கட்டிலில் உட்கார்ந்து புஸ் புஸ் என்று மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினாள். மாலையில் வேலை முடிந்து வந்தவோடு 6 பேரும் நீச்சல் குளத்தில் இருந்தார்கள். 6வது மாடிக்கு மேலே நீச்சல் குளம். 6வது மாடியிலிருந்து 7 படி ஏறினால் மொட்டை மாடி. மொட்டை மாடியின் நடுவில் நீல நிறத்தில் நீச்சல் குளம். சுற்றி அலங்கரிக்கப்பட்ட இருக்கைகள் போடப்பட்ட தளங்கள். அவர்களின் விருப்பத்திற்கேற்ப நொறுக்கு தீனிகள், பெயர் தெரிந்தவை தெரியாதவை, இத்தனை நிறங்களில் தின்பண்டங்கள், செய்ய முடியுமா என்ற எண்ணத்தை உருவாக்கும் வகையில் விதவிதமான வடிவங்களில் மனங்களில் தின்பண்டங்கள், காபி, டீ, இது தவிர வேறு வகையான பானங்கள் கிடைக்கும். 6 பேரும் குளத்தை பார்த்தபடி உட்கார்ந்தார்கள். அத்துவான உயரம் ஆகையால் மென்காற்று இதமாக உடல் வருடியது. செயற்கை மனமூட்டிகள் நாசியை தொட்டு சென்றது. வானம் அதற்கே உரித்தான நீலங்கலந்த கருமையை பூசியிருந்தது. ரம்யமான அழகிய சூழலை நீச்சல் குளத்தில் அயல் நாட்டை சார்ந்த ஓர் ஆணும் பெண்ணும் நீந்தி கொண்டிருந்தார்கள். பெண்ணின் ஆடை மேலே கொஞ்சம் பகுதியும் அரை கீழே சிறிதளவு பகுதியுமாக மெல்லிய காற்றில் கயிற்றால் கட்டப்பட்டிருப்பது போல. ஆதிராவுக்கு குளித்து கொண்டிருந்த பெண்ணை அந்த ஆடையில் பார்க்க ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் அவள் தன் உணர்வுகளை முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. நீந்தி கொண்டிருந்த ஆடவன் அவளின் ஆடை பற்றி என்ன நினைப்பான் என்று நினைத்தாள் ஆதிரை. அவர்கள் யார், எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள், அவர்களுக்குள் என்ன உறவு, எதுவுமே தெரியாமல் தனக்குள் ஏதேதோ நினைவுகளில் நீந்தி கொண்டிருந்தாள். ஆதி, நாம் எல்லாரும் குளிக்கலாமா? அர்ஷத் கேட்டான். ஏதோ நகைச்சுவையை கேட்டது போல கொல் என்று சிரித்தார்கள் மற்றவர்கள். சிரிப்பு நின்றவுடன் ஆதிரை சொன்னாள், அர்ஷத் சார். ஆதிரைன்னு முழு பெயரை சொல்லுங்க. எல்லாருமே ஆதிரையை அதிசயமாக பார்த்தார்கள். பன்னாட்டு நிறுவனங்களில் ஆணையும் பெண்ணையும் வயதில் எவ்வளவு மூத்தவராக இருந்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் பெயர் சொல்லி அழைப்பதும் குறிப்பிடுவும் தான் வழக்கம். தமிழ்நாட்டில் 30 வருடமாகத்தான் இந்த பழக்கம். பன்னாட்டு நிறுவனங்கள் முளைத்த பின் மக்கள் வாழ்க்கையில் பழக்க வழக்கங்கள், மரபுகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டன. அதில் ஒன்று பெயர் சொல்லி அழைப்பது, குறிப்பிடுவது. திருமணங்களில் மாப்பிள்ளையும் பொண்ணும் இணைந்து திருமணத்துக்கு திட்டமிடுவது எப்படி, எங்கு நிகழ்த்துவது, அழைப்பிதழ் அச்சடிப்பதிலிருந்து உணவு வகைகள் வரை எல்லாவற்றையுமே அவர்களே தீர்மானித்து கொள்வார்கள். இறுதி வடிவம்தான் பெற்றவர்களுக்கு தெரிவிக்கப்படும். அதுவும் எந்த மாற்றமும் வேண்டாம் என்ற தொனியில் அமையும். அர்ஷத் சார் என்ற வார்த்தை அதனால்தான் அவர்களுக்கு அதிசயமாகப்பட்டது. அர்ஷத்துக்கும் அதிசயமாக மட்டுமில்லை, அதிர்ச்சியாகவுமே இருந்தது. உடனே சமாளித்து கொண்டா. ஓகே ஓகே ஆதிரை மேடம், சாரி, உங்களை சங்கடப்படுத்தி இருந்தா. ஓகே ஓகே என்றால் ஆதிரை. அதன்பின் அங்கே சற்று நேரம் ஒரு இறுக்கமான சூழல் நிலவியது என்றுதான் சொல்ல வேண்டும். சாராதா அந்த சூழலை தகர்த்தெறிந்தாள். காப்பி கொண்டு வர சொல்லலாமா? கூடவே ஸ்நாக்ஸும். என்ன ஸ்நாக்ஸு? பேர் எங்கள் அப்பா தெரியுது. அந்த மெனு கார்டை எடு, அதை பார்த்து ஆளுக்கு ஒன்று சொல்லலாம். எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்ல ஐடியா தான். ஸ்நாக்ஸ் காப்பி வந்தது. எல்லாவற்றையுமே சுவைத்து பார்த்தார்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருசி தான். வாயில் வைத்தவுடன் சில பிடிப்பதில்லை. மென்று விழுங்குவது அபார சுவையாக இருக்க கலகலப்பாக இடம் மாறியது. அறைக்கு வந்தவுடன் கதவை தாழ் போட்ட சாராதான் ஆரம்பித்தாள்.
ஆதி. ம், என்ன திடீர்னு நான் ஆதின்னு கூப்பிடலாம் இல்லையா? வெள்ளந்தியாக சிரித்த ஆதிரை, நமக்குள்ள என்னப்பா, எப்படினாலும் கூப்பிடலாம், வா போ வாடி போடின்னு கூட கூப்பிடலாம். அப்புறம் ஏன் ஹர்ஷத் கிட்ட? ஹர்ஷத் மட்டுமில்லை ஷாரா, குடும்பம் தவிர பிற இடங்களில் எந்த ஆணுமே நம்மளை முழு பெயரால் தான் கூப்பிடணும், குறிப்பிடணும். அதுதான் மரியாதையாக இருக்கும், ஒரு டிஸ்டன்ஸும் இருக்கும். அது நல்லது தானே? நீ சொன்னால் எல்லாம் சரியாதான்ப்பா இருக்கும். அத்தோடு அடுத்த விஷயத்துக்கு தாவினார்கள். ஹரிஸ்மாவுக்கு மட்டும் வேறு மாதிரி பட்டது. இதில் ஏதோ ஒன்று இருக்கு, எப்படியும் தெரிஞ்சிடும் நினைத்து கொண்டாள். ஊர் திரும்பிய பின்னும் வீட்டில் ஆதிரை அதே கடுகடுப்போடு தான் இருந்தாள். வீட்டிற்கு வந்ததும் மலர்ந்த முகத்தோடு வரவேற்றாள் மாமியார். அந்த வரவேற்புக்கும் முக மலர்ச்சிக்கும் எந்த ரியாக்டும் பண்ணவில்லை ஆதிரை. மாலை அலுவலகத்திலிருந்து திரும்பிய நந்தன் அறைக்குள் இருக்கும் ஆதிரியை பார்த்து, எப்போ வந்த? ட்ரிப்பெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா? வேலை எப்படி இருந்துச்சு கேட்டான் நந்தன். எதிர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. கிடைக்காது என்று தெரிந்துதான் மறந்தும் கூட அவளின் பெயரை உச்சரிக்கவில்லை. நீ என்ன கேட்பது என்பது போல அவள் இருக்க, உன் பதில் எனக்கு எதுக்கு என்பதாக அவனும் இருக்க நாட்கள் நகர்ந்தது. ஒரு சுகமும் இல்லாமல். இது என்ன திருமணம்? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? 2-3 பெண் பார்த்து இவளை தேர்ந்தெடுத்து இதுக்குத்தானா? என்னாச்சு இவளுக்கு? பிடிக்கவில்லை என்றால் முன்பே சொல்லி இருக்கலாமே. பிடிக்காமலா பெண் பார்க்க வருவதற்கு சம்மதித்தாள்? திருமணத்திற்கு உடன்பட்டாள்? இப்படி ஏதேதோ நினைத்து குழம்பிக் கொண்டிருந்த நந்தனின் மனது திடுக்கென்றது. யாரையாவது காதலித்திருப்பாளோ? காதல் நிறைவேறாமல் போயிருக்குமோ? ஒருவேளை அவன் ஏமாத்தி இருப்பானோ? இவர் ராட்சசி, வேண்டான்னு விட்டுட்டு வேற யாரையாவது திருமணம் பண்ணி இருப்பானோ? இப்படி போயிருந்தா இந்த கொடுமைக்காரி சும்மா இருந்திருக்க மாட்டாளே. அவன் எந்த சீமையில் இருந்தாலும் தேடி பிடிச்சு கொண்டு இருப்பாளே. ஒருவேளை இவங்க அம்மா அப்பா இவளோட காதலை ஏற்றுக்க மாட்டாங்களோ? நீங்கள் என்ன ஏற்றுக்கிறது? நான் உங்களை ஏற்றுக்க மாட்டேன்னு டாட்டா கட்டிட்டு போகக்கூடிய நெஞ்சழுத்தக்காரி தானே இவ. எப்படி எப்படி இவளை பற்றி தெரிஞ்சுக்கிறது? மண்டை வெடித்து சுக்கு நூறாக சிதறுவதைப் போல இருந்தது நந்தனுக்கு. ஆதிரை வேறொரு உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தாள். இவன் கொஞ்சி குழாவுவது யார்கிட்ட? அவளை கண்டுபிடிச்சு சாகராப்பில் 4 கேள்வி கேட்கணும். அவளை எதுக்கு கேட்கணும்? இவனை அல்லவா சட்டையை பிடிச்சு உழுக்கணும். கன்னத்தில் 4 அரை சப்பு சப்புன்னு அரையணும். வஞ்சகா கொஞ்சம் ஒருத்தி தாலி கட்டி வீட்டில் வச்சுக்க ஒருத்தியா? முகத்தில் அரையிற மாதிரி கேட்கணும். அதுக்கு முன்னாடி அவள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டும் போதும். வெறி பிடிச்ச மாதிரி அவளின் எண்ண ஓட்டங்களுக்கு இடையே அலைபேசியில் பேசும் நந்தனின் குரல் இவளின் செவியில் விழுந்தது. சொல்லுடா, எப்படி டார்லிங் இருக்கு? அன்னைக்கே கேட்கணும்னு நினச்சேன். ஏன் உன்னோட குரல் ஒரு மாதிரி இருக்கு? உடம்புக்கு முடியலையா? டாக்டர்கிட்ட போ. சொல்கிறேன் இல்லை, கேளுமா. நந்தனின் வார்த்தைகள் தெளிவாக கேட்டன ஆதிரைக்கு. ஓடிப்போய் பலார் பலார் என்று அறைய வேண்டும் போல இருந்தது. என் காதில் விழ வேண்டும் என்பதற்காகவே இப்படி பேசுகிறானா? என்னுடைய அங்கீகாரத்துக்காக இப்படி பேசி உனக்கு தான் தெரியும் என்று கபட நாடகம் ஆடுவதற்காகவா? கன்னத்தில் 4 அறை கொடுத்து யாரிடாது என்று கேட்கணும் போல இருந்தது. இப்போதான் வேலையவே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ளே அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துடக்கூடாது. ஆகட்டும், எவ்வளவு தூரம் ஆட முடியுமோ ஆடட்டும் என்று விட்டுவிட்டாள். இரவு உணவுக்காக அறையை விட்டு வெளியே வந்தாள். சாப்பாட்டு மேசையின் முன் உட்கார்ந்து அம்மாவும் மகனும் ஏதோ கிசுகிசுத்தார்கள். ஆதிரையின் தலை தெரிந்தவோடு பேச்சை நிறுத்தி கொண்டார்கள். களவாணிகள், கூட்டு களவாணிகள் பேசிட்டு இருந்ததுங்க. என்ன கண்டதும் நிறுத்துது பாரு. பயம், அவ்வளவு பயம் இருக்காதா பின்ன? எவ்வளோ பெரிய துரோகம். இப்படியே விட்டுருவேன்னு நினச்சிங்களா? உங்கள் களவாணித்தனத்தை கண்டுபிடிச்சு போட்டு உடைக்கிறேன். ஆதிரையின் மனம் கொதித்து கொண்டிருந்தது. எப்போது அடங்கும்? எப்படி அடங்கும்? காலம் வழி காட்டும். அதுக்காக நடக்கிறது நடக்கட்டும்னு பேசாமல் இருந்துட முடியுமா? ஆதிரை குமரிக்கொண்டிருந்தாள். மனதுக்குள் தீ கனன்று எரிந்து கொண்டிருந்தது. அவளும் சேர்ந்து தான் எரிந்து கொண்டிருந்தாள். கும்பகோணத்தில் திருமணம். அவள் டீமில் வேலை செய்யும் பெண் மகிதா. நெருங்கிய பழக்கமெல்லாம் கிடையாது. இருவரும் பேசியிருக்கிறார்கள். எப்போதாவது சேர்ந்து கேன்டீன் போய் வருவார்கள், அவ்வளவுதான். அவளுக்கு தான் கல்யாணம். ஆனால் கும்பகோணத்தில் எங்காவது போய் வர வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அம்மா வீட்டை அவள் தேர்ந்தெடுக்கவில்லை. தீர விசாரிக்காமல் அவளை படுகொலியில் தள்ளிவிட்டவர்கள் தானே என்று நினைத்தவளுக்கு அவர்கள் மீது பகமை உணர்வு. வெள்ளி இரவு உணவு உண்ணும்போது மகிஷா கொடுத்த அழைப்புதலை உணவு மேஜை மீது வைத்துவிட்டு சென்றாள். தான் கும்பகோணத்தில் திருமணத்திற்கு போக இருப்பதை இப்படி சூசகமாக தெரிவித்தாள்.
சனிக்கிழமை காலை 8 மணிக்கு வாசலில் வந்து நின்ற கால் டாக்ஸியில் ஏறி கிளம்பிவிட்டாள். போவது பற்றியும் திரும்பி வரும் நாள் குறித்தும் எதுவுமே யாரிடம் சொல்லிக் கொள்ளவில்லை. ஆதிரை கிளம்பும்போது நந்தன் ஹாலில் தான் இருந்தான். அவனின் தாய் சமையலறையில் இருந்தாள். ஒருவரிடமும் எதுவும் தெரிவிக்காமல் சென்றாள். அவள் ஊடுருவி சென்ற மென்காற்றில் அவள் பூசியிருந்த பவுடர் மனமும் பெர்ஃப்யூம் மனமும் நிரம்பி அவனின் நாசியை அடைத்தது. ஒரு மனைவி, அதுவும் புது மனைவி, பயன்படுத்தும் பவுடர் வாசனை பொருள் எது என்பது கூட தெரியாத ஒரு கணவனாக தான் இருப்பதை நினைத்து தன் மீதே கோபம் கொண்டான். ஆதிரை ஏன் இப்படி இருக்கிறாள் என்பது தெரியாமல் நான் ஒரு கணவனா? தெரிஞ்சுக்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். முடியலையா? சற்று முரட்டுத்தனமாக நடந்தாவது தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணியிருக்கணும். அப்படி எதுவும் இல்லாமல் முடங்கி விட்டேனா? நான் கோழையா? கையால் ஆகாதவனா? திறனியற்றவனா? இல்லை, நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பு தான். ஆனால் அதுவே தப்பாக போயிடுச்சோ? சமையலறையிலிருந்து வெளியே வந்த நந்தனின் அம்மாவின் பார்வையும் அவனின் பார்வையும் பார்த்து கொண்டது. பிள்ளை அழகா சந்தோஷமாக வாழணும்னு தேடி பிடிச்சு அழிஞ்சு பொண்ணை கட்டி வச்சோமே, அர்த்தமில்லாமல் போயிடுச்சே. பாலைவன நிலா யாருக்கும் பயன்படாமல் காய்வது போல என் பிள்ளையின் வாழ்க்கை இப்படி போயிடுச்சே. கலங்கி தவித்தாள் நந்தனின் தாய். நந்தா, அம்மாவின் குரல் கிணற்றுக்குள் இருந்து அழைப்பது போல கேட்டது. சொல்லுமா, எத்தனை நாளைக்கு இப்படியே போயிட்டுருக்கிறது? இன்னமும் காத்துட்ருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நாம் ஆதிரையோட அம்மா அப்பா கிட்ட இதை பற்றி பேசினா நல்லது தான். எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. அவன் முடிக்கும் முன் அம்மா, அப்புறம் என்ன, நீ தான் அங்கே மாதம் மாதம் போகிற இல்லை, விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ப்பா. அதுக்கு முன்னாடி ஒன்று கண்டுபிடிக்கணுமா? என்ன கண்டுபிடிக்கணும்? ஆதிரை விருப்பப்பட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தாளா, இல்லை கட்டாய கல்யாணமா? படிக்கிறப்போ வேலைக்கு போகிறப்ப யாரையாவது காதலிச்சு அந்த காதல் கைகூடலையா? நந்தனின் அம்மா ஆச்சரியத்தோடு லேசான அதிசயத்தோடு மகனை பார்த்தாள். பயப்படாதம்மா, இதெல்லாம் வெறும் கேள்விகள் தான். அவள் இயல்பு எப்படி? பெரியவர்களா, அடுத்தவர்களை மதிக்கக்கூடியவளா, தலைகணம் பிடிச்சவளா? இதுக்கெல்லாம் விட கிடைச்ச பின்னாடி அவளோட அப்பா அம்மா கிட்ட பேசலான்னு நினைக்கிறேன். என்னமோடா நந்தா, நினச்சா எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. உன்னை பெத்து எடுத்த வயிறு கலங்குதுடா. இந்த குடும்பம் தழைக்கணும், சந்ததி வளரணும். ஒரு அப்பாவா என் பேர பிள்ளைகளை நீ கொஞ்சறதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன் நந்தா. எல்லாமே தலைகளாக போயிடுச்சே நந்தா. அம்மா அழைக்கும் போதே நந்தனின் குரல் தளர்ந்திருந்தது. கவலைப்படாதம்மா, கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாயிடும். அவனின் வார்த்தைகளில் நம்பிக்கை ஒட்டி இருந்ததால் தான் அம்மாவின் மனதில் தெம்பும் உண்டானது. அப்புறம் இன்னொரு விஷயம்மா. என்ன நந்தா, அவசரப்பட்டு ஆதிரையின் பெற்றோர்கள்கிட்ட இங்கே நடக்கிற எதையும் சொல்லிடாதீங்க. பாவம், வயசானவங்க, மகள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கலான்னு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. பிரச்சனை அவங்களுக்கு தெரிஞ்சால் மகளை பற்றி என்ன நினைப்பாங்களோ, என்னை பற்றி ரொம்ப தப்பாக நினைப்பாங்கம்மா. நீ சொல்கிறதும் சரிதான் நந்தா, ஆனாலும் சீக்கிரமாக தீர்வு கிடைக்கணும்னு மனசு துடிக்குதுடா. பகல் நேர ரயிலில் ஏசி பெட்டியில் கும்பகோணத்துக்கு பயணித்து கொண்டிருந்தாள் ஆதிரை. உடன் வேலை செய்பவர்களில் யாரெல்லாம் வரப்போகிறார்கள் என்பது அவளுக்கு தெரியாது. மாலை 4 மணிக்கு புகை வண்டி கும்பகோணம் போய் சேரும். இரவு அறையில் தங்கி மறுநாள் மகிஷாவின் திருமணத்தில் கலந்து கொண்ட நண்பகல் உணவுக்கு பின் திருவாரூர் போய் அங்கே பெரிய கோயிலில் தியாகேசரை கும்பிட்டுவிட்டு ஊருக்கு திரும்புவதாக ஆதிரையின் திட்டம். ஆதிரை 10ஆம் வகுப்பு அரசு தேர்வு முடித்தவுடன் தியாகேசர் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு வருவதற்காக அம்மா அப்பாவோடு வந்திருந்தாள். ரயிலை விட்டு இறங்கி நிலையத்தை விட்டு வெளியே வந்ததும் திருவாரூர் ஆதிரையின் மனதில் பச்சக்கென்று ஒட்டி கொண்டது. அதிக பரபரப்பு, அதிக மௌனமும் கொண்ட ஊரல்ல திருவாரூர். அழகிய வயல்கள் நிரம்பிய கிராமிய மனம் பொங்க அமைந்த நகரம். ஆட்டோவில் தங்கும் விடுதிக்கு சென்றார்கள். ஆட்டோவின் முகப்பில் வேப்பிலை கொத்து செருகப்பட்டிருந்தது கண்டு ஏன் என்று அம்மாவிடம் கேட்டாள். அதற்குள் ஆட்டோ ஓட்டுநர், பாதுகாப்பாக பயணம் செய்வதற்கு பாப்பா, மாரியாத்தா காப்பாத்துவா என்றார். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. வழியில் தென்பட்ட ஒரு வாய்க்காலை காட்டி இதுக்கு பேரு குடமுருட்டி வாய்க்கால் என்றார் அப்பா. இதுவும் புரியவில்லை. அப்படின்னா இந்த வாய்க்காலில் மழை காலத்தில் தண்ணி பெருக்கெடுத்து ஓடிச்சான். வீடு வாசல்லாம் தண்ணி காடு. ஒரு வீட்டின் வாசல் படியிலிருந்து குடத்தை வாய்க்கால் தண்ணி இழுத்துக்கிட்டு போயிடுச்சான். அதனால் இதுக்கு பேர் குடமுருட்டி வாய்க்கால். ஓ, குடம் உருட்டியா? பள்ளியில் தமிழாசிரியர் சொல்லி தந்த பிரித்து எழுதும் இலக்கணம் நினைவுக்கு வந்து மகிழ்ந்தாள். விடுதிக்கு போய் குளித்து ஆடை மாற்றி அங்கேயே காலை உணவை முடித்து கொண்டு கோயிலுக்கு கிளம்பினார்கள். 3வது மாடியில் இவர்களின் அறை இருந்தது. அறையின் வராந்தாவில் இருந்து பார்த்தபோது நகரம் துல்லியமாக தெரிந்தது. அகண்ட தெருவும் வலுவலுப்பான சாலையும் 10ஆம் வகுப்பு சிறுமியான ஆதிரையின் கண்களை கவர்ந்தது. அம்மாடி, எவ்வளவு அகலமான ரோடு! வியர்ந்து கூவினாள் ஆதிரை.
ஆதிரை. அப்பா சிரித்து கொண்டே, தேரோடும் வீதி அல்லவா என்றார். அம்மா, ஆதிரை, நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெரிய பெரிய கோயில்கள் இருக்குது. ஒவ்வொரு கோயிலிலும் தேர் இருக்கும், தேரோட்டமும் நடக்கும். ஜனங்க ஒன்று கூடி தேர் இழுக்கிற கண்கொள்ளா காட்சி சொல்லிவிட்டு சற்றே நிறுத்தினார். இந்த திருவாரூர் தேர் அகலமான பெரிய தேர். அவ்வளோ பெரிய தேர் இழுக்க வசதியாக இருக்கணும்னு தான் அகலமான அழகான ரோடு என்று சிலாகித்து சொன்னார். கிளம்பி வெளியே வந்த மனைவி கேட்டாள், திருவாரூர் கோயிலுக்கு வர்றதுக்கு ஏதும் காரணம் இருக்கா? ஆமாம்ப்பா, ஏன் இங்கே கூட்டி வந்திருக்கீங்க? பள்ளி மாணவிக்கே உரித்தான ஆர்வத்தோடு கேட்டாள் ஆதிரை. உங்கள் பாட்டிக்கு, அதுதான் எங்கள் அம்மாவுக்கு இந்த ஊரும் இந்த கோயிலும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா சிறுமியாக இருக்கிறப்போ சுற்றி இருக்கிற ஊரில் உள்ள கர்ப்பமான பெண்கள் பிரசவத்துக்காக திருவாரூருக்கு வந்துடுவாங்களாம். ஏன், நல்ல ஆஸ்பத்திரிகள் இங்கே இருக்கா? 70-80 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை பெற யாருமா ஆஸ்பத்திரிக்கு போவாங்க? எல்லாமே வீட்டில் தான். பின்ன சொல்கிறேன் கேளு. ஒவ்வொரு ஊரும் ஏதோ ஒரு வகையில் சிறப்பு பெற்றது. திருவாரூரில் பிறந்தாலே முக்தியாம், அதாவது வாழ்வின் நிறைவுக்கு பின் நேரே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கைம்மா. அதனால் பிரசவத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வண்டி கட்டி கர்ப்பமான பெண்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்களாம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வீட்டில் தங்கி குழந்தை பிறந்த பின்னாடி தூக்கிட்டு சொந்த ஊருக்கு போவாங்களாம். தெரியாதவங்க வீட்டில் எப்படிங்க தங்குவாங்கன்னு தானே கேட்குற? அதுதான் அந்த காலம். வீடு வாசல் புழக்கடை பெருசு, மனசும் பெருசு. இப்படியெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி சொல்லி எனக்கு இந்த ஊரும் கோயிலும் ரொம்ப பிடிச்சு போச்சு. கோயில் பிரம்மாண்டமாக அழகாக இருந்தது. தெய்வீக மனம் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்வது நல்ல நடைப்பயிற்சி. இவர்கள் தெற்கு வாயில் வழியாக கோவிலுக்குள் நுழைந்தார்கள். தெற்கு வாயிலின் முன்புறம் அழகிய நீண்ட தெரு, கோடு போட்டு வைத்தது போல வரிசையாக வீடுகள். கோபுர வாயிலில் நுழைந்தவுடன் பிரம்மாண்டமாக வெளிப்பிரகாரம். வெட்ட வெளியாக வெளிச்சமாக மணல் நிரப்பி கிடந்தது. சற்று உள்நோக்கி நடந்தால் வலுவழுப்பான பட்டிய கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது. காற்று, தென்றல் காற்று மேனி தழுவியது, உள்ளம் வருடியது. உள்ளும் புறமுமாக தூய்மையான ஓர் உணர்வு. ஏதோ ஒன்று வந்து ஆதரவாக அரவணைப்பாய் கைப்பிடித்து கொண்ட உணர்வு. தெற்குப்புற வாசல் வழியாக கோயிலுக்குள் நுழைந்தவர்கள் இடப்புறமாக நடந்து மேற்கு நுழைவாயில் மூலமாக கருவறை நோக்கி நடந்தார்கள். வலுவழுப்பான கற்கள் காலில் மெத் மெத் என்று உரசியது. மலர், சந்தனம், குங்குமம், பன்னீர் கலந்த வாசனை நாசி வழியாக நுழைந்து மலரச் செய்தது மனதை. நின்று நிதானமாக வழிபட்டுவிட்டு கமலாம்பாள் சன்னதிக்கு வந்தார்கள். வரும்பொழுது வல்லப விநாயகர் பற்றிய செய்தியை கதை போல சொல்லிக்கொண்டே வந்தார் அப்பா. கமலாம்பாள் அழகிய தாமரையைப் போலவே விரிந்த புன்னகையும் ஒளிவிடும் விழிகளுமாக வனப்புடன் புன்னகையை படரவிட்டு கொண்டிருந்தாள். அம்மா தாயே, எல்லா பெண்களையும் உன்னைப் போல மங்களமாய் மகிழ்ச்சியாய் வைத்திரு என்று அம்மா வேண்டுவது காதில் விழுந்தது. வேண்டுதல் எல்லாருக்குமாக இருத்தல் இன்பம்தானே. இன்பமும் மகிழ்ச்சியும் நீருக்குள் விட்டெறியும் கல் உண்டாக்கும் வட்ட அலை போல பரவி பரவி மகிழ்விப்பது தானே. சந்தோஷம் என்பது தொட்டு தொடரும் இயக்கம் என்பதை அறிந்தவர்களின் இறை வழிபாடு இப்படித்தான் இருக்கும். தியாகேசர் கோயிலில் தினம் தினம் பிரதோஷம் என்றார் திடுதிப்பென்று அப்பா. அதெப்படிப்பா, 15 நாளைக்கு ஒரு முறை வரும் தானே பிரதோஷம்? அம்மா சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னடானா நித்தம் நித்தம் பிரதோஷங்கிறீங்க? ஆமாம், தியாகேசரை பார்க்க தினம் தினம் பிரம்மன் மற்றும் பல தேவர்கள் தேவதைகளும் இங்கு வருவாங்களாம். அதனால் இங்கு தினம் தினம் பிரதோஷம். இப்படி அப்பா சொல்லி சொல்லி திருவாரூர் தியாகேசர் மீது பக்தி வந்தது ஆதிரைக்கு. அந்த கோயிலுக்கு போய்விட்டு இரவு காரைக்கால் விரைவு புகை வண்டியில் ஊருக்கு செல்வதாக ஆதிரையின் திட்டம். வந்ததிலிருந்து நந்தன் அவனின் அம்மா நினைப்பு ஆதிரைக்கு பின்னுக்கு போயிருக்க, கோயில் சாமி முன் கண்மூடி நின்றபோது அவர்களின் நினைப்பு வந்தது. தியாகேசரை உற்று பார்த்தாள் ஆதிரை. பட்டை தீட்ட பெற்ற லிங்கமாக நடுவில் பெரிய சந்தன பொட்டோடு அவளை பார்ப்பதாக நினைத்த ஆதிரை, உனக்கே நல்லா இருக்கா? இவன் தான் எனக்கேற்றவன் என்று நினைச்சுத்தானே அவனை மணக்க சம்மதித்தேன். மணப்பதற்கு முன்பே மனதை நோகடிச்சானே, நீ செய்திருக்க வேண்டியது என்ன? வேண்டாம், இவன் வேண்டாம் என்று என்னிடம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? அல்லது என் அப்பாவின் மனதில் இவனை விட நல்லவனை தேடலாம் என்ற எண்ணத்தையாவது உண்டாக்கியிருக்கலாம் இல்லையா? அவன் வீட்டிலேயே விலகி போயிருக்க செய்திருக்கலாம் இல்லையா? இது எதையுமே செய்யாமல் என்னை வஞ்சித்து விட்டாயே. கோபமாக மனம் வழி இறைவனிடம் கூறிக்கொண்டிருந்தாள். ஆதிரைக்கு என்ன பதில் கிடைத்தது யாருக்கு தெரியும்? எல்லாம் முடிந்து அன்று மாலை ஆதிரை புகைவண்டி நிலையத்துக்கு வந்தாள். சரியான நேரத்துக்கு புகைவண்டி வந்து சேர்ந்தது. ஆதிரை பயணம் செய்ய வேண்டிய குளிர்சாதன பெட்டி சற்று தள்ளி இருந்தது. அந்த பெட்டி நிற்கும் இடம் ரயில்வே நிர்வாகத்தால் ஏற்கனவே
குறிக்கப்பட்டிருந்ததால் வண்டியில் ஏற ஆதிரைக்கு எளிதாக இருந்தது. அவளின் இருக்கையில் அமர்ந்து பையை வைத்தாள். பெட்டியை சுற்றி பார்வையை செலுத்தினால் 2-3 படுக்கைகள் அங்கொன்றும் இங்கொன்றும் காலியாக இருந்தது. இவள் பயணச்சீட்டு வாங்க நேரடியாகவே ரயில் நிலையம் சென்றிருந்தாள். பக்கவாட்டு கீழ்ப்புற இருக்கை வேண்டும் என்று கேட்டு வாங்கினாள். அந்த படுக்கை தான் வசதியாக இருப்பதாக நினைப்பவள் ஆதிரை. எதிர்த்தாற்போல ஒரு கணவன் மனைவி அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு எதிரில் உள்ள நடு மேல் படுக்கையில் ஆட்கள் படுத்திருந்தனர். கீழே உள்ள படுக்கையில் யாரும் இல்லை. எதிர்வரும் நிலையங்களில் ஏறுவார்கள் என்று நினைத்து கொண்டாள் ஆதிரை. கணவனும் மனைவியும் காற்று கூட நுழையாதபடி அமர்ந்திருந்தனர். ஒருவர் கரங்களுக்குள் மற்றவர் கரம். எதுவுமே பேசவில்லை. மனதோடு மனம் பேசிக்கொண்டதோ என்னமோ. நெருக்கமாய் அமர்ந்திருந்தாலும் பார்ப்பவர்களுக்கு நெருடலாக தெரியவில்லை. தனது இருக்கையில் அமர்ந்திருந்த ஆதிரை திரும்பி முதுகை இருக்கையில் சாய்த்து கொண்டு கால்களை நீட்டிக்கொண்டாள். அப்படி நீட்டி அமர்ந்தது உடம்புக்கு இதமாக கால்களை மென்மையாக அழுத்திவிட்டது போல இருந்தது. ஜன்னலில் திரைச்சீலை தொங்கியது. விலக்கி வெளியே பார்த்தால் கண்ணுக்கு எதுவும் புலப்படவில்லை. தூக்கம் வருவது போல இல்லை. ஆனாலும் படுத்து கொண்டு வந்திருந்த மெல்லிய சால்வையில் முகம் தவிர்த்து உடம்பை மூடிக்கொண்டாள். படுப்பதுக்கு முன் எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்த இருவரையும் பார்த்தால் முன்பு பார்த்த அதே நிலையில். ஆதிரைக்கு அவர்கள் ஆச்சரியத்தை உண்டாக்கினார்கள். அவள் ஏறி 1 மணி நேரம் ஆகப் போகுது. எப்படி இப்படி ஒரே நிலையில்? கணவன் மனைவியா அல்லது காதலர்களா? ஒருவேளை முறையற்ற. சேச்ச, இதென்ன நினைப்பு? முன்னவை சரி, பின்னது போல நினைக்க எனக்கென்ன உரிமை? யாராயிருந்தால் நமக்கென்ன? தன்னைத்தானே 2 தட்டு தட்டி கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். ஆனால் தூங்கவில்லை. நினைவுதான் அப்படி. அவள் மனம் அந்த இருவரை சுற்றியே வட்டமடித்தது. கணவன் மனைவி இல்லை என்றால் காதலர்கள்தான் என்று ஆதிரை இப்போது உறுதியாக நம்பினாள். எத்தனை அன்பும் காதலும் இருந்தால் இப்படி தன்னிலை மறந்த நிலையில் இருப்பார்கள்? தம்மை சுற்றிய நினைப்பு அற்று குளிர் சாதன வகுப்பாக இருந்தாலுமே சில நேரங்களில் குலுங்கும் வண்டியின் வேக ஓட்டத்தை மறந்து ஒரு சில பயணிகளின் நடுவே சிலையாக அமர்ந்திருப்பார்கள். பற்றியிருக்கும் விரல்களில் ஒவ்வொரு அணுவின் வழியாக தங்களின் காதலின் வீரியத்தை, ஆழத்தை, அழகை கடத்தி கொண்டிருப்பார்கள். இந்த பக்கம்தானே எதிர்வரும் அரை நூற்றாண்டையும் கடக்க துணை செய்யும். இந்த பந்தம்தானே எதிர்வரும் அரை நூற்றாண்டையும் கடக்க துணை செய்யும். அந்த அரை நூற்றாண்டில் இன்பம் மட்டுமல்ல, துன்பம், மேடு, பள்ளம், சரிவு நிச்சயம் வரும். கோபம், உதாசீனம், எடுத்தறிதல் வரலாம் என்ன, வரும், வரத்தான் செய்யும். பள்ளத்தில் சரிந்திடாமல், கோபத்தில் எரிந்திடாமல், சரிவில் உருண்டு விடாமல் தடுத்து பாதுகாப்பது இந்த கோர்த்த கரங்களின் நினைவு சரங்கள் தானே. இருக்கட்டும், இவர்கள் இப்படியே இருக்கட்டும். விடியும் வரை இப்படியே இதே நிலையில் உறைந்து கூட போகட்டும். நான் தான் என் கணவன் என்று தீர்மானித்து விட்ட பின்பு என் மனமும் இந்த தருணத்துக்குத்தானே ஏங்கியது, காத்து கிடந்தது. கேட்கின்ற அலைபேசி ஒளியெல்லாம் நந்தனின் பெயரை இசைப்பதாகவே நினைத்தேன். உறுதியான பின் அவனின் கரம் பிடித்து உயர உயர மேக கூட்டங்களில் நடுவே நுழைந்து பறந்து முழுவதுமாக பறப்பதற்குள் விழுந்து முறிந்து போனதே எல்லாம். இனி மீண்டும் நந்தனோடு கரம் சேருமா? மேகக்கூட்ட பயணம்? பெருமழையும் சூறாவளியும் ஒரு சேர சிதைத்த நெடுவழி பாதையாக சின்னா பின்னமாகி போன பின் எப்படி சாத்தியம்? ஆதிராவின் விழிகளில் தாரை தாரையாக கண்ணீரை கொட்டியது. உறக்கம் வராமல் படுத்திருப்பதோ பெருங்கஷ்டம். அதிலும் அழுத்தும் நினைவு கூட்டத்தோடு படுத்திருப்பது மிக மிக கஷ்டம். எழுந்து தண்ணீர் குடித்தாள். அலைபேசியில் மணி பார்த்தால் 2:45. அந்த நேரம் மிக கனமாக அப்பிய இருட்டாக தெரிந்தது. அவளையும் அறியாமல் எதிர் திசையில் விழிகள் பயணித்தன. அசந்து போனாள் ஆதிரை. திருவாரூர் ரயில் நிலையத்தில் எந்த கோலத்தில் அவ்விருவரையும் பார்த்தாலோ அதே நிலையில் இப்பொழுதும். மனிதர்களா அல்லது சிலையா? ஏதேனும் மர்மம் இருக்குமோ? ஆதிரையின் உள்ளத்தில் விசித்திர எண்ணங்கள் ஊர்ந்தன. உயிரோடு இருக்கிறார்களா? அல்லது? இந்த முறை ஆதிரை அதிர்ச்சியாகி போனாள். ஒன்றும் புரியாமல் படுத்து கொண்டாள். எப்பொழுது கண்ணயர்ந்தாலோ அவளுக்கே தெரியவில்லை. ரயிலில் சின்னதாக இயக்கம். சில பெட்டிகளில் விளக்கு எரிந்தது. ஆட்கள் நடக்கும் காலடி ஓசை. எழுந்து அமர்ந்தால் ஆதிரை. இன்னும் 20 நிமிடங்கள் தாம்பரம் ரயில்வே நிலையம் வரப்போகிறது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 70 விழுக்காடு மக்கள் இறங்கி விடுவார்கள். பொருட்களை எடுத்து வைப்பது, தூங்குபவர்களை எழுப்பது என்று அரவம் சற்று அதிகமாக கேட்டது. ஆதிராவின் விழிகள் எதிர் திசையில் விரிந்தது. காட்சி மாறியிருந்தது. அந்த பெண் பக்கத்தில் இருந்த ஆடவனை ஆறத் தழுவி குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தாள். அழுகுரல் லேசாக கேட்டது. ஆடவனும் அவளின் முக
சோகத்தோடு முகம் சேர்த்திருந்தான். அவனும் அழுகிறான் என்பது வேகமாக ஏறி இறங்கும் அவனின் முதுகு மூலம் தெரிந்தது. துக்கமும் சோகமும் அடர்த்தியாய் அவர்களை சுற்றி படர்ந்து கிடந்தது. இப்பொழுதும் அவர்கள் பேசிக்கொள்ளவில்லை. இன்னும் 5 நிமிடத்தில் தாம்பரம் ரயில் நிலையம் வந்துவிடும். அவன் மெதுவாக அவளிடமிருந்து விடுவித்து கொண்டு கீழே குனிந்து இருக்கைக்கு கீழ் இருந்த பெட்டியை நகர்த்தி வெளியே தூக்கி நிறுத்தினான். புரிந்தது. அந்த பெட்டியை பார்த்தவுடன் அவன் வெளிநாடு செல்லப் போகிறான். இவள் வழி அனுப்ப வந்திருக்கிறாள். குழந்தைகள், பெரியவர்கள், இப்படி யாரும் கூட வரவில்லை. வெளிச்சம் லேசாக பெட்டிக்குள் பரவ முயன்றது. ஆதிரை விளக்கையும் போட்டாள். அந்த பெண்ணின் முகம் மஞ்சள் கிழங்கு போல பளிச்சென்றிருந்தது. மை தீட்டிய விழிகள், ஒழுங்கு செய்யப்பட்ட புருவங்கள், அழகாக வெட்டப்பட்ட நகம், அதில் அழகிய நிறத்தில் மருதாணி சிவப்பு. அவன் நெடுநெடு என்று சீர் செய்யப்பட்ட முடியுடன் லட்சணமாக இருந்தான். புதுமண தம்பதி என்று அப்பெண்ணின் உடம்பும் நகமும் சொல்லாமல் சொல்லியது. ஒருமுறை ஆதிரை தன் முகத்தையும் மேனியையும் நினைவுபடுத்தி கொண்டாள். நந்தன் மீது கோபம் வந்தது. ரயிலின் வேகம் குறைந்தது. அவள் எழுந்தாள், நின்றாள். பர்தாவின் ஒரு பகுதியால் தலையை மூடினாள். உடல் முழுவதும் மூடியிருந்த பர்தாவை சரி செய்து கொண்டு அவனின் பின்னால் சென்றாள். ரயில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பியது. ஆதிரையின் மனம் ஏனோ வெறிச்சோடி கிடந்தது. சோகம், துக்கமாக மனம் கனத்தது. விழிகள் நீர் நிரம்ப தழும்பியது. நானும் நந்தனும் இப்படித்தானே? அவளின் மனம் வினாடி நேரம் நெகிழ்ந்து குழம்பியது. சட்டென்று மாறியது. காதலை புரிந்தவர்களுக்கு, அன்பை நெஞ்சில் சுமந்தவர்களுக்குத்தானே இதெல்லாம் புரியும். எப்படி இருக்க வேண்டிய என் திருமண வாழ்க்கை கடும் கோடையில் முதலையின் சொரசொரப்பான தோலை போல, வறண்ட வெடித்த நிலம் போல பாலையாக போயிற்றே. யார் செய்த தவறு? நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு பேசிய அவனின் முதல் பேச்சே எவ்வளவு தெனாவெட்டு ஆணவ பேச்சு. அப்பவே நான் சுதாரித்திருக்க வேண்டும். ஏன் நான் எந்த முயற்சியும் எடுக்காமல் இப்படி பேசாமல் இருந்தேன்? ஒருவேளை அவன் மீது காதல் மையல் கொண்டேனா? அப்படியென்றால் அதீத காதல் மையல் என்னவாச்சு? கேள்விகள் கேள்வியாகவே இருந்தது. அலுவலக வேலையில் மும்முரமாக இருந்தால் ஆதிரை. ஒரு வழியாக வேலையை முடித்தவளுக்கு காலார 4-8 நடக்க வேண்டும் போல இருந்தது. கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் கேன்டீனை நோக்கி நடந்தாள். இவளின் அலுவலக பகுதியிலிருந்து தனியாக ஒரு கட்டடத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது கேன்டீன். வெளியே வந்தவுடன் மேல்பட்ட காற்று சற்று சூடாக இருந்தது. கேன்டீனுள் நுழைந்து தனி அறையில் அமர்ந்தாள். அன்றைய மெனு பட்டியலை வரிசையாக பார்த்தால் சிக்கன் வகைகளில் புதிதாக தெரிந்த பெயரை ஆர்டர் பண்ணினாள். 5வது நிமிடத்தில் வந்தது. அழகிய தட்டு, தலைகீழாக நின்ற போக், கருப்பு, சிவப்பு, கரும்பச்சை, இளம் லேசான மஞ்சள் கலந்த ஒரு புது நிறத்தில் சிக்கன் வந்தது. சின்ன சின்ன குப்பிகளில் மயோனிஸ், சாஸ், பட்டர், காரமாக மற்றொரு தூள் என்று வகை வகையாக. சிக்கனின் மனம் உடனே ருசிக்க தூண்டியது. ஃபோக்கை தனியாக எடுத்து வைத்துவிட்டு கையால் எடுத்து ருசிக்க விரும்பி சிக்கனை தொட்டாள். பயங்கர சூடு. சற்று பொறுப்போம் என்று நினைத்தவள் சின்ன குப்பிகளில் இருந்தவற்றை விரலால் தொட்டு தொட்டு ருசித்தாள். காரமாக இருந்த தூள், புளிப்பு, இனிப்பு கலந்த புதுவிதமான காரம். அதற்கு மேல் ஆதிரைக்கு பொறுமையே இல்லை. சிக்கனின் நடுவில் ஃபோக்கை குத்தி அதன் துண்டுகளை எடுத்து சுவைக்க ஆரம்பித்தாள். சுவை புதிதாக மிக நன்றாக இருந்தது. விரும்பி ருசித்து கொண்டிருந்தால் அந்த பக்கமாக வந்த பெரர் எப்படி சாப்பிட வேண்டும் என்று தெரிவித்தார். சிக்கனை ஃபோர்க்கால் குத்தி எடுத்து ஒரு குலுக்கினால் அதன் சதைப்பற்று பொலபொல என்று உதிர்ந்துவிடும். அதற்கு முன்பாக வைத்திருந்த துணை சமாச்சாரங்களை நமக்கு வேண்டிய விகிதாச்சாரத்தில் கலவையாக்கி அதில் சிக்கன் துண்டுகளை தோய்த்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தந்துவிட்டு போனான். ஆதிரை ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள். இந்த புதிய வகை சிக்கனின் ருசி அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இவள் அமர்ந்திருந்த பகுதியின் தடுப்பிற்கு அப்பால் ஆண் இருவர் பேசிக்கொண்டு ஏதோ சாப்பிட்டனர். அவர்களின் பேச்சினோடே ஆதிரை என்ற பெயர் கேட்டதைப் போல உணர்ந்தாள். ஆனால் அதை அவளே பொருட்படுத்தவில்லை. கவனத்தை சாப்பிடுவதில் செலுத்தினாள். மீண்டும் அதே போல அவள் பெயர் உச்சரிக்கப்பட்டது கேட்டது. இந்த முறை அவர்களின் பேச்சை உற்று கவனிக்கத் தொடங்கினாள். தலையை இயக்கி தடுப்புக்கு அந்த பக்கம் இருப்பது யாராக இருக்கும் என்று பார்க்க விரும்பினாள். அவளால் பார்க்க முடியவில்லை. இப்பொழுது அவளின் பெயர் உச்சரிக்கப்படுவதை தெளிவாக அவளால் கேட்க முடிந்தது. அவளுக்கு பரிச்சயப்பட்ட குரல் தான். பெங்களூரு ஜாலி ட்ரிப்பு ப்ரோ. ஆதிரை நல்ல கம்பெனி, செம்ம கட்ட, மற்றதெல்லாம் வேஸ்ட்டுங்க. ரொம்ப கஷ்டப்பட வேணாம் ப்ரோ, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அவ்வளவுதான். வாங்குகிற காசுக்கு வஞ்சகம் இல்லாமல் சர்வீஸ். நோ
அப்ரோச் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி ப்ரோ, வேணும்னா சொல்லு, நானே ஏற்பாடு பண்ணுறேன். சொல்கிறேன் ப்ரோ, யோசிச்சு இப்போ கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். எல்லாம் புரிந்தது. குரல் பெங்களூருக்கு ஆதிரை சென்ற குழுவில் இருந்த அர்ஷத். கெட் அவுட், முழு பெயரை சொல்லுங்க. அவளின் வார்த்தைகள் முந்திக்கொண்டு அவளின் மனத்திரையில் டிஜிட்டல் எழுத்துக்களாக பழி வாங்குகிறானா. வாங்கட்டுமே, பழியா குழியா, முயற்சி பண்ணி பார்த்துடுவோம். மெதுவாக எழுந்தால் முகம் முழுவதும் புன்சிரிப்பை தடவி கொண்டாள். அவன் அமர்ந்திருந்த பகுதிக்கு சென்றாள். அர்ஷத் வார்த்தையில் பாஷானம் தேன் தடவி வந்தது. நிமிர்ந்து பார்த்த அர்ஷத் உள்ளுக்குள் திடுக்கிட்டான். வெளியே காட்டி கொள்ளவில்லை. வாங்க ஆதிரை, நட்போடு சொன்னால் நீங்கள் ஆசின்னு சொல்லலாம். நீங்கள் அப்படி சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹர்ஷத்துக்கு வியப்பாக இருந்தது. பட்சி பறந்து வந்து தோளில் உட்காருகிறது. லேசாக வியர்த்த முகத்தை கச்சிப்பால் துடைத்து கொண்டு சற்று தெம்பானா. உட்காராதி. லேசாக ஒருமையில் நூல் விட்டு பார்த்தான். அவளிடமிருந்து புன்னகை அதிகமாக சிந்தியது. என்ன சாப்பிட்ற ஆதி? ஒன்றும் வேண்டாம், இன்னைக்கு என்னோட கெஸ்ட்டு, நீ ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஓகே, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்த பின்னாடி ஆர்டர் பண்ணலாம். சரி. அவனின் முன்னால் பரத்தியிருந்த தட்டுக்கள், அவற்றிலிருந்த உணவுப் பொருட்கள் இவற்றையெல்லாம் பார்த்தபடி, நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க போல இருக்கே என்றாள். அதனால் என்ன, உன்னோட. அவன் சொல்லி முடிக்கும் முன் அதே புன்னகை சிதறலுடன் எழுந்தவள் அவன் சாப்பிட்டு மீதம் வைத்திருந்த பிளேட்டை தூக்கி அவன் முகத்தில் அப்பினாள். இன்னொரு பிளேட்டை எடுத்து அவனின் சர்ட்டில் தடவினாள். ஏண்டா நாயே, நான் செம்மக்கட்டையா, காஸ்ட்லியா, நல்லா சர்வீஸ் பண்ணுவேனா? தேவைன்னா நீயே என்ன அப்ரோச் பண்ணுவியா? பத்திரகாளியாக அவனின் முன்னால் நின்றாள். ஹர்ஷத்தால் பதில் சொல்ல முடியவில்லை. நாக்கு வாயின் உட்புறத்தில் மேல் கீழ் முன் பின் என்று ஒட்டி கொண்டது போல. அவனால் அசைக்கவே முடியவில்லை. நடப்பது எதையுமே முழுதும் உணர்வதற்கு முன்னால் அவள் மெதுவாக பதட்டமே இல்லாமல் சென்று விட்டாள். அதற்கு பின் அர்ஷத் ஒரு நாடகம் ஆடினான். சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது மயக்கம் வந்ததாகவும், பிறரை அழைப்பதற்கு முன் மயங்கி சாப்பிட்டு பிளேட்டின் மீதே விழுந்து விட்டதாகவும், இன்னும் என்னென்னமோ. ஆதிரை இயங்கிய நாடகத்தில் அர்ஷத் அறியாமலேயே இயக்கினான் என்பது யாருக்கு தெரியும்? ஆதிரை இயக்கிய நாடகத்தில் அர்ஷத் அறியாமலேயே இயங்கினான் என்பது யாருக்கு தெரியும்? அர்ஷத்தின் மயக்கம் குறித்து அலுவலகமே இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு பேசியபோது ஆதிரையும் இரக்கத்தையும் பரிதாபத்தையும் கொஞ்சம் கடன் வாங்கி செலவழித்தாள். ஆதிரைக்கு நன்கு தெரியும், அர்ஷத் அடிப்பட்ட பாம்பு பெங்களூரில் வாங்கி அடிக்கு இங்கு மருந்து தடவுகிறான். இப்பொழுது வாங்கின மரண அடிக்கு மல்லாக்கப்படுத்து நிச்சயமாக யோசிப்பான். அவன் போகும் எல்லை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கும். உயிருக்கே கூட உலை வைப்பான். எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் நினைத்து கொண்டவளின் மனம் எரிந்தது. ஒன்றுமே இல்லாததை இந்த உலகம் எப்படி இட்டுக்கட்டியெல்லாம் பேசுகிறது. பெண்கள் தான் இம்மாதிரி கட்டுக்கதைகளை பரப்புவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண் அல்லவா நஞ்சை பால் போல தெளித்து விடுவது? ஆண்களே இப்படித்தானா? ஆலமரத்து ஊஞ்சலாக உல்லாசமாக வாழலாம் என்று நம்பி 3 முடிச்சுகளை வாங்கினேன். அவன் போட்ட முடிச்சுகள் தான் மூச்சை திணற வைக்கிறது. இவன் என்னடான்னா நடக்காத விஷயத்தை நடந்தது போல அமிலத்தை அள்ளி வீசுகிறான். தந்தை என்ற ஆண்மகன் கடமை என்ற பெயரில் பாதாளத்தில் தள்ளிவிட்டார். ஏன் தான் ஆண்கள் இத்தனை பொல்லாதவர்களாக கொடுமைக்காரர்களாக என்னை சுற்றி திருமணம் செய்து கொண்டு நல்ல மனைவி, நல்ல மருமகள், நல்ல தாய், நல்ல உறவுக்காரி என்று இருக்க வேண்டும் என்ற நெஞ்சு நிறைய ஆசைகளை சுமந்து கொண்டு வந்த எனக்கு கிடைத்தது? உடைந்து சிதறி சின்ன பின்னமாகி குலுங்கி அழுதாள் ஆதிரை. இனி செய்ய வேண்டியது என்ன? இந்த கேள்வி ஆதிரையிடம் பல முறை தோன்றியுள்ளது. செய்வது என்ன? புரியாமல் குழம்பி குழப்பத்திலேயே ஆதிராவுக்கு மட்டுமா குழப்பம்? நந்தன் வீட்டில் எல்லாருக்குமே குழப்பம். கவலை, பசி, கண்ணுறக்கம் எல்லாமே கரைந்து மறைந்து கவலை ஒன்றுதான் அப்பி கிடக்கிறது. இதுக்கு தீர்வுதான் என்ன? யார் தீர்த்து வைப்பார்கள்? பொன்னும் பொருளும் வேண்டாம், நல்ல குடும்பத்திலிருந்து நல்ல பெண் கிடைத்தால் போதும். இதுதானே நந்தன் உள்பட அவன் வீட்டில் அனைவரின் ஆசையும். அந்த ஆசையோடு தானே ஆதிரையை பேசி முடித்தார்கள். எங்கு பிழை? யார் செய்த பிழை? இணக்கமும் இணைவும் தானே திருமணம். பிணக்கமும் பிரிவும் அல்லவா இருக்கிறது. நினைத்து நொந்து போன மனதோடு உட்கார்ந்திருந்த இருக்கையிலேயே கண் அயர்ந்தான் நந்தன். கண் அயர்தலா? அயர்தல் என்றால் தூங்குவதல்லவா? அப்படியென்றால் மயக்கமா? எந்த நேரமும் கவலையுடன் இருக்கும் மனதில் மயக்கமும் குழப்பமும் தானே இருக்கும். கலக்கமும் வருத்தமும் நந்தனை வாட்டி வதைத்தது. எப்படி எப்பொழுது சூழ்நிலை மாறுமா? மாற வேண்டும், மாறித்தான் ஆக வேண்டும். சிலந்தி வலைக்குள் மாட்டிக்கொண்ட சிறிய பூச்சி போல திக்குமுக்காடினான். இந்த நினைப்பில் அயர்ந்தவன்தான் நந்தன். யாரோ அழைப்பது போல உணர்ந்தான். யாராக இருக்கும்? அம்மாவா? இருக்காது. அம்மா
நந்தா என்று தான் அழைப்பாள். யாரேனும் ஃப்ரெண்டாக இருக்குமோ? இல்லையே, நந்து என்று தான் அழைப்பார்கள். நந்தன் அழுத்தம் திருத்தமாக அழகாக குயில் ஓசை போல செவியருகே வந்தது அழைப்பு. ஓ ஆதிரை! இருக்கையில் அமர்ந்திருந்த நந்தனின் வலதுபுற தோளில் முகம் சரிந்து நின்று செல்லமாக அழைத்தாள். அவளின் விரல்கள் அவனின் முடியை வருடி கொண்டிருந்தது. அவள் குளித்திருந்த சோப்பின் மனம் அவனை கிரங்கடித்தது. நந்தன் மீண்டும் அழைத்தாள். முன்னால் வா. ஏன் பின்னால் இருந்தால் என்ன? நான் உன்னை பார்க்க வேண்டாமா? பாருங்கள், தலை நிமிர்ந்து சற்றே கழுத்தை வளைத்து பாருங்கள். அப்படியா? இதோ வளைக்கிறேன். கழுத்தில் சாய்ந்திருந்த ஆதிரையின் இடுப்பில் கரம் வைத்து சற்றே இழுக்க அவள் முன்னே வந்து விட்டாள். வீணையில் விரல் மீட்ட இனிய நாதம் பரவியது. இருவரும் மேலே மேலே பறந்து பறந்து பிரபஞ்சம் தாண்டி மேகக்கூட்டங்களின் நடுவே பறந்தனர். உடல் லேசாக லேசாக பறந்தார்கள். அங்கு ஒலி இல்லை, ஆனால் இருந்தது. சத்தமில்லை, ஆனால் இருந்தது. காற்று இல்லை, ஆனால் இருந்தது. அருவி, மலை, கடல், பள்ளத்தாக்கு, மலர், மான், குயில், மயில், இன்னும் ஏதேதோ கண்களில் பட்டது. அழகிய பெண்களின் நடனம் ஒருபுறம், அரம்பையர் பாடல் ஒருபுறம். வேறு இது எந்த இடம்? எங்கிருக்கிறோம்? எதுவும் தெரியவில்லை. ஆனால் அந்த இடம், சூழல், நடனம், இசை, பார்ப்பவை எல்லாமே பிடித்திருந்தது. நந்தா, நந்தா! சட்டென்று விழித்தவன் எதிரில் இருக்கும் அம்மாவை புரியாமல் பார்த்தான். ஆதிரை, அரம்பையர், மான், மயில், குயில் எதுவுமே தட்டுப்படவில்லை. அப்படியானால் இதுவரை பறந்தது பார்த்தது கனவா? பாராமுகமாக அந்நியவளாக முகம் காட்டிய ஆதிரையுடன் பறந்தது எல்லாம் கனவா? ஐயோ, நனவாக இருந்திருக்க கூடாதா? ஏங்கி தவித்தது நந்தனின் மனம். கூடாது, இப்படியே போகக்கூடாது. நல்லதோ கெட்டதோ ஒரு முடிவுக்கு வந்தாகணும். அவளிடம் பேசிவிட வேண்டியதுதான். முதலில் கேட்போம், ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்போம். அவள் சொல்வதிலிருந்து நிச்சயம் முடிவு கட்டுவோம் என்று நினைத்தான். எங்கே பேசுவது? முதலில் நான் மட்டுமே அவளிடம் பேச வேண்டும். வெளியே எங்கேயாவது போய் பேசலாமா என்ற கேள்வி அவன் மனதில் தோன்றியது. பேசலாம்தான், ஆனால் பேச்சு காரசாரமாகி ஏடாகுடமாகிவிட்டால் வேண்டாம். மொட்டை மாடியில் அவளை அழைத்து போய் பேசலாம் என்று நினைத்த பொழுது கையில் இருந்த அவனின் அலைபேசியில் மெசேஜ் வந்ததற்கான ஒலி கேட்டது. என்ன மெசேஜ் என்று பார்க்கும் ஆர்வத்தில் அலைபேசியை உயிர்ப்பித்து வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தான். பெரும்பாலும் ஃபார்வேர்டு செய்தி தானே, யாரும் சொந்தமாக அனுப்புவதில்லை. புதிய எண்ணிலிருந்து வந்திருந்தது. அனுப்பியது யார் என்றே தெரியவில்லை. யாராயிருந்தால் என்ன? திறந்து பார்த்தான். ஒரு பெண் முதுகை காட்டி திரும்பி உட்கார்ந்திருந்தால். முகம் தெரியவில்லை. அடுத்த படம் ஆதிரை. ஆதிராவோடு அழகாக இருந்தாள். அதற்கு அடுத்த படத்தில் அவள் அருகில் ஒரு ஆடவன், அவளின் இடது தோளில் சாய்ந்தபடி. அடுத்தடுத்த படங்கள் மிக நெருக்கமாக, ஆபாசமாக இல்லாவிட்டாலும் அந்த நெருக்கத்தில் அவர்களின் உரிமை தெரிந்தது. 9 படங்கள், அத்தனையும் இதே பாணியில். கண்ணியமான காதலர்களுக்கு இடையே உள்ள நெருக்கம். இவள் என்னுடையவள் என்று அவனும், அவனுக்கு உரியவள் நான் என்று சொல்லும் நெருக்கமான புகைப்படங்கள் இருந்தன. அடிப்பாவி, இதை முன்பே சொல்லி இருக்கலாமே. எது உன்னை தடுத்தது? நீ படித்தவள் தானே, தைரியமாக உன் பெற்றோரிடம் சொல்லி இருக்கலாமே. எதுவுமே நீ செய்யாமல் என் தலையில் மண்ணை அள்ளி போட்டு விட்டாயா? இதுதான் உன் விலகலுக்கு, பாராமுகத்துக்கு காரணமா? செய்வதையெல்லாம் செய்துவிட்டு எங்களை வதைக்கிறாயா? நாங்கள் அல்லவா உன்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளியிருக்கணும். மோசக்காரி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஒரு நல்ல மருமகள், இந்த வீட்டு வாரிசை பெற்று தர வேண்டும் என்று விரும்பிய ஒரு கனிந்த மனதையும் சேர்த்தல்லவா சிதைத்து விட்டாய்? தாலியை கட்டிக்கொண்டு எங்கள் வீட்டிற்கு வராமல் அப்படியே போயிருக்கலாமே. எங்களோட ஆசையில், வாழ்க்கையில் நெருப்பு வச்சு கொளுத்தியதோடு குரூரமாக சிரிக்கிறாயே. நீ எல்லாம் உருப்பிடுவியா? கொதித்து கொண்டிருந்தான் நந்தன். அமைதியான நீரோடையாக, குளிர்ச்சியான சின்ன பூங்காவாக, பெரிய குருவிகளின் அரவணைப்பில் பாடித்திரியும் குஞ்சுகள் இருந்த குருவி கூட்டில் கல்லெறிந்து விட்டாயே. இன்னும் ஏதேதோ சொல்லி அரற்றியது மனம். அதை கூட வாய்விட்டு புலம்ப முடியாது. புலம்பினால் ஏற்கனவே நொந்து போயிருக்கும் அந்த முதிய தாயின் மனம் முறிந்து போய்விடும். துடிப்பதை நிறுத்திவிடுமோ என்று பயந்தான். அலுவலகம் முடிந்து பேருந்தில் வந்து கொண்டிருந்தாள் ஆதிரை. எப்பொழுதுமே ஆட்டோ அல்லது ஷேர் ஆட்டோவில் தான் போய் வருவாள். இன்றும் ஒரு மாறுதலுக்காக பேருந்தில் பயணம். வீட்டில் போய் தான் என்ன செய்ய போகிறோம்? மெதுவாக போகலாமே என்ற எண்ணத்தில் பேருந்தில் வந்து கொண்டிருந்தாள். நோக்கம் எதுவுமின்றி பேருந்துள்ளேயும் வெளியேயும் வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள். பேருந்தில் கூட்டமில்லை. சொல்லப்போனால் சில இருக்கைகள் காலியாக இருந்தன. அடுத்த நிறுத்தத்தில் ஒரு தம்பதியினர் ஏறினர். கையில் அழகான பெண் குழந்தை. காலியாக இருந்த இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள்.
குழந்தை அதன் மழலையில் ஏதேதோ பேசிக்கொண்டும் கைகளை ஆட்டிக்கொண்டும் வந்தது. மொழியால் இல்லை என்றாலுமே வெறும் மொழியாலும் கைகளாலும் விரல்களாலும் எத்தனை அழகாக எதையெதையோ சொல்லுகிறது. அது புரியவில்லை என்றால் அது குழந்தையின் தவறல்ல, கேட்பவர் தவறு என்று நினைத்தவளுக்கு அம்மா சொன்னது நினைவுக்கு வந்தது. நீ பிறந்தவுடன் களைப்பாக இருந்து என்னை நர்சிங் தட்டி எழுப்பி இதோ உங்கள் குழந்தை என்று காட்டினாள். அந்த நிமிடம் என் களைப்பு, உடல் நோவு எல்லாமே காணாமல் போனது. தங்க கட்டி போல இருந்த உன்னை அப்படியே தூக்கி நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். என் உள்ளும் புறமும் வார்த்தையால் சொல்ல முடியாத உணர்வோட்டம். நர்ஸ் பால் கொடுங்க என்றால் முதலில் உன்னை மார்போடு அணைத்து தாயாமுது கொடுத்த போது ஏனோ என் தாயின் முகம் நெஞ்சில் நிழலாடியது. மார்பகத்தில் தாயாமுது ஊற விழிகளில் நீர் பெருகிற்று என்று சொல்லும் போதே அம்மாவின் கண்கள் தாரை தாரையாக நீரை கொட்டியது. அதில் சோகமில்லை, துன்பமில்லை, பெருமிதம் இருந்தது. அப்புறம் என்னம்மா என்றாள் ஆதிரை. ஆதிரை சொன்னால் நம்ப மாட்டாய். குழந்தை பிறந்தவுடன் கண், காது, கை, கால், விரல்கள் எல்லாமே தொட்டு பார்த்து நன்றாக இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். நான் உன்னிடம் எதை பார்த்தேன் தெரியுமா? உன் நாசியை பார்த்தேன். ஏன் என்றா? தெரியவில்லை ஆதிரை. உன் மெல்லிய நீண்ட நாசி, அதன் இருபுறமோ துவரம்பருப்பு அளவான துளைகள். இதைத்தான் பார்த்தேன். பார்த்து கொண்டே இருந்தேன் ஆதிரை. ஏன் அப்படி பார்த்தேன்? எதற்காக அப்படி பார்த்தேன்? இன்றை வரைக்கும் எனக்கு தெரியவில்லை என்பாள் அம்மா. பெரியவளாகி திருமணம் செய்து கொண்டு எனக்கு பிறக்கும் குழந்தையின் நாசியையும் அதன் மெல்லிய தண்டையும் துவரம்பருப்பு அளவுள்ள தொலைகளையும் பார்ப்பேன் என்று தனக்குள் சொல்லி கொண்டவள் ஆதிரை. ஆனால் அந்த நினைப்பாகவே போய்விட்டதே. நான் என்ன தவறு செய்தேன்? செய்தது செய்து கொண்டிருப்பது எல்லாமே அவன் அல்லவா? அதனால் தானே நிச்சயதார்த்தம் முடிந்து அவன் பேசிய முதல் பேச்சு ஆணவ பேச்சாக இருந்திருக்கு. நீ ஒரு கோழைடா. நீ விரும்புகிற ஒருத்திய வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க முடியாத நீ என்ன திருமணம் பண்ணியிருக்கிற? நீ எதுக்கு வீட்டில் சொல்லணும்? வீடும் உன் சதிக்கு உடந்தை தானே. அவகிட்ட நீ உருகிற உருகல் உன்னை பெற்றவங்களுக்கு கேட்கத்தானே செய்யுது. அவங்க முன்னாடி தானே பேசுகிற என்று அவனை முன்னிறுத்தி கேட்பது போல மனதுக்குள் கேட்டு குமரினாள் ஆதிரை. மங்கள நான் அப்படின்னு பெருமையாக சொல்கிற தாலியை வாங்கித்தானே மணமேடையில் அத்தனை பேர் முன்னிலையிலும் தலை குனிஞ்சேன். நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. நான் உன்னோட அடிமை, அதுக்காக தலை குனிஞ்சேன்னு நினச்சிக்கிட்ட. நான் நினச்சா இப்போ கூட 4 பேருக்கு முன்னாடி உன் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்ற முடியும். நீ யார், உன் யோகிதை என்னன்னு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பேசலான்னு தான் இருக்கேன். அதுவும் உன் வீட்டில். பார்த்துக்கிட்டே இரு என்ன நடக்க போகுதுன்னு. என் கனவு, எதிர்காலம், வாழ்வின் ஆசை அத்தனையையும் இப்படி ஒரு நொடியில் பொசுக்கிவிட்ட உன்னை சும்மா விட்டுடுவேன்னு நினச்சிடாத என்று மனதுக்குள் கருவிக்கொண்டே இருந்தாள் ஆதிரை. இத்தனை குமரும் ஆதிரை தனிமையில் ஒரு வார்த்தை, ஏன் இப்படி பாராமுகம்? யார் அவள் என்று கேட்க தோன்றவில்லையே. அவள் தான் முழுதாக நம்புகிறாளே. அவனுக்கு வேறு ஒரு தொடர்பு இருக்கிறதால் தான் என்னோட அவன் பேசின முதல் பேச்சு கூட அன்போ காதலோ ஆர்வத்தையோ காட்டவில்லை என்று. அப்படி இருந்திருந்தால் முதலில் சந்தித்த அந்த இரவு பொழுதில் மனம் விட்டு பேசியிருப்பானே. அவள் பார்வையில் நந்தன் சிறுமையானவன், நடத்தை கெட்டவன். சரிதானே, புது மனைவியிடம் காதலை வெளிப்படுத்தியிருக்கலாமே. ஆதிரை இப்படி யோசித்தால் நந்தன் முழுதும் வேறு விதமாக நினைத்து கொண்டிருக்கிறான். அவனாவது ஆதிரையிடம் உன் சம்மதத்துடன் தானே இந்த திருமணத்தை உங்கள் வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருப்பார்கள். அப்புறம் ஏன் இந்த மாறுபட்ட நிலை? உன் பிரச்சனை தான் என்ன? எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல், நான் தீர்த்து வைக்கிறேன். உடச்சே கூட கேட்டிருக்கலாம். உன் மனதில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டிருக்கலாம். அதற்கான காலமெல்லாம் முடிந்துவிட்டது. அதுதான் வரிசையாக 9 படங்கள் வந்து குவிந்து கிடக்கிறதே. இனி சந்தேகமே இல்லை. அவள் வரட்டும். மூஞ்சில் அரைகிற மாதிரி 4 கேள்வியை நறுக்குன்னு கேட்டுட்டு உன் சங்காத்தமே தேவையில்லை தாயி, நீ நடைய கட்டுன்னு துரத்திட வேண்டியது தான். மருமகளாக மனைவியாக இந்த வீட்டுக்குள்ளே வருகிற பெண்ணை தங்க தாம்பாளத்தில் தாங்கணும்னு நினச்சேன். இந்த சாக்கடை இல்லை இங்கே வந்திருக்குது. சாக்கடைக்கு வாய் கொழுப்பு மட்டும் குறைச்சல் இல்லை. வரட்டும், அவளை பற்றி எல்லாமே தெரியறத காட்டி ஓடி போயிடுன்னு விரட்டணும் என்று நினைத்து கொண்டான் நந்தன். திருமண வாழ்க்கை குதூகலமாக, சந்தோஷமாக, ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ளும் ஆர்வமாக, திகிலாக இருக்கும் என்று நெஞ்சு நிறைய எண்ணங்களை சுமந்து கொண்டு நுழைந்த நந்தன் ஆதிரை இருவருக்குமே அது இடியாப்ப சிக்கலாக சோர்வை தந்தது, எரிச்சலாக இருந்தது, வெறுப்பை உற்பத்தி செய்தது. ஒருவர் மீது ஒருவர் கடித்து தின்னும் கோபத்தோடு ஆத்திரத்தோடு இருக்கிறார்கள். ஆனாலும் யாரும் ஒருவரை ஒருவர் மென்மையாக அணுகத் தயாராக இல்லை. சூழல் மாற வேண்டும் என்ற ஆவல் உள்ளது. மாறவில்லை என்றால் அடுத்து என்ன?
வினாவோடு தங்களை தயார்படுத்தி கொள்ள ஆயத்தமானார்கள். ஆனாலும் ஆசை ஆசையாக பெண் பார்த்து திருமணத்துக்கு ஏற்பாடு செய்த பெற்றோரை நினைக்கும் போது மனம் வலித்தது. தன் கல்யாண வாழ்க்கை ஆசை ஆரம்பிக்காமலேயே அவிந்து விட்டதோ என்று வருந்தினான். சின்னதோ பெரியதோ வந்து வந்து கரை தொட்டு செல்லும் அலைகள் போல திருமண ஏற்பாடும் ஆதிரையின் நினைவும் மாறி மாறி அவனின் மனக்குளத்தில் அலைகளாக ஆர்ப்பரித்தன. ஆதிரையின் மனமும் கொந்தளித்து கொண்டுதான் இருந்தது. கொந்தளிப்பால் அடங்காத சினமும் ஆற்றாமையும் நந்தன் மீது கொலை வெறியுமாக இருந்தாள். ஏன் இந்த சூழல்? இந்த வீட்டில் என்னதான் நடக்கிறது? அறிந்து கொள்ள ஆதிரை எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. கனவுகளையும் ஆசைகளையும் சாத்தியமற்றதாக மாற்றும் ஒரு விஷயம் உள்ளது. அதுதான் ஈகோ. கனவுகளை சுமந்து கொண்டு இருப்பவர்கள் ஈகோவை இறக்கி வைத்து விட வேண்டும் என்பது தெரிந்திருந்தும் ஆதிரை இறக்கி வைக்கவில்லை. வாழ்க்கை ஒரு நதி போன்றது. அதன் நீரோட்டத்தோடு இசைந்து ஓடுவதுதான் புத்திசாலித்தனம். நதியின் ஓட்டத்துக்கு எதிராக திரும்புவதற்கு மிகவும் கடினமாக முயற்சிக்க வேண்டும் என்பது தெரிந்தவர்கள்தான் ஆதிரையும் நந்தனும். ஆனாலும் நீரோட்டத்திற்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் மனநிலை தத்தமக்கான திசையை தேட முயற்சித்தது. செருப்பை வராண்டாவில் கழட்டிவிட்டு உள்ளே வந்த ஆதிரை வீட்டினுள் யார் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்காமல் தங்களின் அறையை நோக்கி நடந்தாள். வாசலுக்கு முதுகை காட்டிக்கொண்டு ஹாலில் அமர்ந்து போனில் பேசி கொண்டிருந்தவனின் ஒற்றை சொல்லான டார்லிங் ஆதிராவின் செவியில் வேலென பாய்ந்து குத்தியது. டக்கென்று நின்றவள் பத்திரகாளியாக மாறினாள். நந்தன் அறை அலறியது, வீடு அலறியது. அந்த சொல் வான்வரை சென்று அலறியது. நந்தன் அசைவற்று இருந்தான். நந்தனின் அம்மா அசைவற்று இருந்தாள். பாத்திரங்கள் உட்பட அனைத்து பொருட்களும் ஒரு நிமிடம் அசைவற்றதாக ஆகிப்போனது. இல்லை, உறைந்து போனார்கள். யார் அவள்? ஜோதி. அவளை கல்யாணம் பண்ணி கொண்டாயா? வைத்திருக்கிறாயா? அவளை வைத்து கொண்டவன் என்னை ஏன் திருமணம் செய்தாய்? என்னை என் பெற்றோரை ஏமாற்றி உல்லாசமாக வாழ்கிறாய் நீ. உனக்கு உன் வீடும் துணை நிற்கிறது. நீ பேடி என்றுதான் நினைத்தேன். உன் ஈடுபாடற்ற செயலால். இல்லை, நீ ஒரு பொம்பளை பொறுக்கின்னு பின்னாடி தானே தெரிஞ்சுது. என்ன பேசுகிற? நாக்கு ரொம்ப நீளுது. அசிங்கம் அம்பலமாகணும்னா நாக்கு நீளத்தானே செய்யும். ஊரை கூட்டி மேலதாளம் முழங்க ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இன்னொருத்திக்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருந்தா பேசாமல் இருப்பாங்களா? டார்லிங் அது என்ன கொஞ்சல்? சுற்றி யார் இருந்தாலும் கவலைப்படாமல் டார்லிங்னு கொஞ்சிக்கொள்ள ஆவறது என்ன நந்தன்? ஓரங்க நாடகமா? ரொம்ப அருமை என்றால் கோபத்தின் உச்சியில் இருந்து. எதிரி நாடகம்? இதோ பார் உன் நடத்த கெட்ட நாடகத்தை. செய்வதையெல்லாம் செஞ்சுட்டு ஓங்கி குரல் கொடுத்தால் ஓய்ந்து விடுவோம் என்று நினைத்தாயா? அவன் நீட்டிய அலைபேசியில் வரிசையாக புகைப்படங்கள். அதில் ஆதிரை நெருக்கமாக ஆடவன் ஒருவனோடு. ஓ, உன்னோட கள்ளக்காதலை மறைக்க இப்படி ஒரு நாடகமா? என்னோட ஃபோட்டோவை அவனோட படத்தோடையோ ஒட்டி இப்படி ஆட்டம் காட்டுறியா என்று கேட்டால் எகத்தாளமாக. சீச்சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? கல்யாணமான ஒருத்தி குடும்பத்தில் யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் அந்நிய ஊருக்கு போய் கூத்தடிப்ப. தோழி கல்யாணம்னு சொல்லி வேத்தூருக்கு போயிட்டு வருவேன். இதையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கணுமா? இதோ பார், இப்போவே மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு இடத்த காலி பண்ணு, இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். கொடுத்து பாரு. உனக்கு மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? நானும் கொடுக்குறேன். உன் மேலே, உன்னோட குடும்பத்து மேலே. சி, வாயை மூடுடி. நீ எல்லாம் பொம்பளையே கிடையாது. ஆமாம், உன்னோட அசிங்கத்தை அரங்கேற்றினா நான் பொம்பளையே கிடையாது தான். 2 பக்கமும் துருப்புச்சீட்டுகள் இருந்தன. நந்தன் கையில் ஆதிராவின் அலங்கோல புகைப்படம். ஆதிராவிடம் நந்தனின் அலைபேசி உரையாடல். டார்லிங்னு அவளை கொஞ்சிறிய? அது யாரு? சொல்லிட்டாவது கொஞ்சி தொலை. டக்கென்று புரிந்தது நந்தனுக்கு. ஓ, இதுதான் இத்தனை கலவரத்துக்கும் அச்சம் தரும் சீற்றத்துக்கும் ஆளை காலி பண்ணும் மௌனத்துக்கும் காரணமா? நந்தனின் அம்மாவும் அதிர்ந்து தான் போனாள். இந்த சொல் தான் இவள் மூளைக்குள் நெளியும் புழுவாக சித்திரவதை செய்கிறதா? ஏமாற்றப்பட்ட உணர்வும் ஆத்திரமும் ஆதிரையை நிலைகுலைய செய்தது. மூச்சு விட திணறினால் நிற்க முடியவில்லை. இருண்ட கண்களும் தள்ளாட்டமும் சேர்ந்து கீழே சரிய போன ஆதிரையை கணத்தில் ஓடிப்போய் தாங்கிய நந்தன் அப்படியே தரையில் கிடத்தினான். பிடுங்கி எரியப்பட்ட கீரை செடியாக துவண்டு கிடந்தாள். இமைகள் மூடி கிடந்தன. அழுத்தமான மூச்சு காற்றால் மார்பு வேகமாக ஏறி இறங்கியது. நந்தனின் அம்மா பதறிப்போனாள். இவளால் ஏற்கனவே மன கஷ்டம், இப்பொழுது மயங்கி விழுந்து கிடக்கிறா. இதற்கு காரணமும் நாங்கள் தான் என்று எங்களை நோக்கி சுட்டு விரலை நீட்டுவாளே என்று பதறினாள் அந்த தாய். இந்த மாதிரியான தருணங்களில் செயல்பட வேண்டிய விதம், மயங்கியவருக்கு கொடுக்க வேண்டிய முதலுதவி குறித்து அறிந்திருந்த நந்தன் அம்மாவை அமைதிப்படுத்தினான். ஒன்றுமில்லம்மா,
பயப்படாதீங்க. மூர்க்கத்தனமான உணர்ச்சி வசப்பட்டதால் உண்டான மயக்கம். இதோ 5 நிமிஷத்தில் கண் திறந்துடுவா. கவலைப்படாதீங்க என்று தாயை அமைதிப்படுத்திவிட்டு அறைக்குள் சென்று ஒரு துண்டை எடுத்து வந்து வியர்த்த முகத்தை துடைத்து விட்டான். மின்விசிறியை சற்று வேகமாக சுழல விட்டான். சில நிமிடங்கள் கழித்து மெதுவாக ஆதிரையின் உடல் அசைவுகள் கொடுக்க கண்களை திறந்தாள். கண் விழித்த ஆதிரை குலுங்கி குலுங்கி அழுதாள். அழட்டும், நன்றாக அழுது தீர்க்கட்டும் என்று நினைத்து கொண்ட நந்தன் அம்மாவை பார்த்து, ஒன்றுமில்லம்மா, முடிஞ்சா 3 பேருக்கும் காப்பி போடுங்க என்றான். அழுது கரைந்து கொண்டிருந்த ஆதிராவை தொட்டு, ஆதிரா, உன் குழப்பமெல்லாம் தீரணும்னா முதல்ல நாங்கள் சொல்கிறத நீ காது கொடுத்து கேட்கணும். 2வது அதை நம்ப தயாராக இருக்கணும். போ, அறைக்குள்ளே போய் நன்றாக முகம் கழுவி முடிந்தால் குளித்துவிட்டு ஆடையை மாற்றிக்கொண்டு 10 நிமிடத்தில் வந்து உட்கார் என்றான். மந்தரித்து விடப்பட்ட கோழி போல அறைக்குள் போனால் சரியாக 10 நிமிடத்தில் வெளியே வந்தாள். அதற்குள் நந்தனும் தன்னை புதுப்பித்து கொண்டான். நந்தனின் தாயும் முகம் துடைத்து பளிச்சென்றிருந்தாள். ஆதிரை ஹாலுக்குள் வந்தவுடன் உட்கார் என்று ஒரு இருக்கையை சுட்டிக்காட்ட குழந்தை போல உட்கார்ந்தாள். எல்லாரும் காப்பி குடித்தவுடன் அறை முழுவதும் தெம்பு வந்தது போல இருந்தது. ஆதிரை, நான் செல்பேசியில் எங்கள் உறவு பையன் ஜோதியிடம் பேசியதை நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். நான் மாதம் மாதம் சில ஏழை மாணவர்களுக்கென்று கல்விக்காக சில உதவிகள் செய்து படிக்க வைத்திருக்கிறேன். அவர்களில் இந்த பையன் ஜோதியும் ஒருவன். திருமண ஏற்பாடுகள் நடந்த நெருக்கத்தில் 2 மாத காலம் அவனுக்கு உதவி போய் சேரவில்லை. நம்மை அண்ணன் நந்தன் மறந்துவிட்டாரோ என்று நினைத்து விட்டான். அதனால் அவனுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக செல்பேசியில் சில முறை பேசினேன். அதை நான் யாரோ பெண்ணுடன் கொஞ்சுவதாக நீயாக கற்பனை செய்து கொண்டாய் ஆதிரை. இதை என்னிடமே உடைத்து கேட்டிருக்கலாமே. உன்னிடம் நானோ என் பெற்றோரோ கூறியிருக்கலாம். ஆக தொடக்கமே சினுங்களும் சிக்கலுமாகத்தான் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா ஆதிரா? மென் நகையோடு கேட்டான் நந்தன். அவனை நிமிர்ந்து பார்த்த ஆதிராவின் விழியோரத்தில் நீர் கோர்த்திருந்தது. சாரி, பெண் புத்தி பெண் புத்தி என்று இப்போது புரிகிறது என்றாள். அப்புறம் ஒன்று உங்ககிட்ட கேட்கணும். கேட்கலாமா? கேளுங்க என்பது போல ஆதிரா அவனின் முகம் பார்த்தாள். மொபைலில் வந்த அந்த படங்கள், தனக்கு நேர்ந்த விபத்தையும் அவர்களிடம் புரிய வைத்தாள். பெங்களூரு பணியின் போது அர்ஷத் நடந்து கொண்ட முறை, கேன்டீனில் அவனின் பேச்சு, இவள் செயல்பட்ட விதம், எல்லாவற்றையும் விலாவரியாக சொல்லி அதன் விளைவுதான் மாஃபிங் செய்யப்பட்ட இந்த புகைப்படங்கள் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்தாள். நம்மிடையே ஒரு புரிதல் இல்லை. அதுதான் எல்லாவற்றையுமே தப்பாக கண்ணில் காட்டிவிட்டது என்றான் நந்தன். ஒன்று தெரியுமா நந்தன், என் தோழி ஒருத்தி இப்பொழுது வட மாவட்டத்தில் இருக்கிறாள். இன்னும் திருமணமாகவில்லை அவளுக்கு. அவள் சொல்வாள், என் திருமணத்தில் மணமகன் என் கழுத்தில் மங்கள நான் அணியும் போது, பிள்ளையாரப்பா, இதோ என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் இந்த ஆடவனுக்கு என் இறுதி மூச்சு வரை நல்ல மனைவியாக இருக்க அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன் என்று சொல்வாள். அவள் சொல்வதை கேட்டு நானும் அப்படியே வேண்டிக் கொள்ள விரும்பினேன். வேண்டினியா? பதில் எதுவும் சொல்லாமல் அவனின் முகம் பார்த்த ஆதிராவின் கண்கள் குலம் பார்த்தது. பரவாயில்லை ஆதிரா, நீயும் நந்தனும் நல்ல இணையாக வாழ்வீர்கள் என்றாள் அம்மா. சூழ்நிலையை மாற்றுவதில் அம்மாவின் பேச்சு குறியாக இருந்தது. இருவரும் அறிவாளிகள்தான். தமது போக்கில் பார்வையில் புத்திசாலிதான். அடுத்தவர்களின் மனம், அவர்களுடைய போக்கு, இவற்றின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை பார்க்க தவறி விடுவதுதான் துரதிர்ஷ்டம். தன் கருத்து தான் உண்மை வடிவம் என்று ஒற்றை காலில் நின்று வாதிடும்போது எதிர்த்தரப்பு உணர்வுகளை புரிந்து கொள்ள தவறிவிட்டது தான் பெரும் பிழை. அதுதான் நந்தன் ஆதிரை வாழ்க்கையில் நடந்தது. முன்னிரவு பொழுதிலேயே நிலாக்கதிர்கள் வாசலில் கோலமிட்டன. வீட்டின் உள்ளே நுழைந்து அழகூட்டின. ஜன்னல் வழியாக எப்பொழுதுமே வந்து செல்லும் மென் காற்று இன்று நறுமணத்தையும் சுமந்து கொண்டு வீட்டினுள் நுழைந்தது. இரவு உணவுக்கு பின் அம்மா கதவை மூடினாள். ஆனால் சுவர்கள் சங்கீதத்தை வாரி இறைத்து கொண்டிருந்தது. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.